10 இன்ச்சு முறுக்கு மந்த்ரா கடலை எண்ணெயில நானே பண்ணுது ஒரு சேலஞ்ச். உங்களால இந்த மாதிரி முறுக்கு செய்ய முடியுமா? மந்த்ரா கடலை எண்ணெயில முறுக்கு செஞ்சு பாருங்க. ஓகே. மாதம்பட்டியில் ஓர் அற்புதம். பரிபூர்ணாஸ் ஐஸ்வர்யம் சீனியர்ஸ் லிவிங் பாரடைஸ். Phone 9943299940. மூலிகை மசாலா பொருட்கள், நவதானியங்கள், காஃபி தூள், எண்ணெய் அரைக்கும் இயந்திரங்களை பயன்படுத்தி மாதம் 40,000 ரூபாய் வருமானம் பெற தொடர்புக்கு 9894966652. வணக்கம் அன்பு நண்பர்களை, மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. இன்றைய நேர்காணல் நிகழ்ச்சியின் முன்னாடியே மகாவிஷ்ணு இருக்கிறார். நம்ம நிறைய ஆன்மீக சொற்பொழிவுகள் பள்ளிக்கூடங்களில், பொது இடங்களில், வெளிநாடுகளில் எல்லா இடங்களுமே மேற்கொள்ளக்கூடியவர் இருக்கிறார். நம்ம உங்களுக்கு அவர் பற்றிய சர்ச்சை உங்களுக்கு எல்லாருமே அறிந்தது. அதற்கு பிறகு அவர் கொடுக்கக்கூடிய அநேகமாக அவர் கொடுக்கக்கூடிய முதல் நேர்காணல் இது. வாரங்கள் அவர் கேட்கக்கூடிய நேர்காணல் கேட்கலாம். வணக்கம் குருவே சரணம். வணக்கம், எப்படி இருக்கீங்க? இறைவன் இருக்கிறாங்க, ரொம்ப நல்லா இருக்குங்க. உங்களுக்கு என்ன வயசு இருக்கும்னு தெரிஞ்சுக்கலாமா? 30 வயது ஆகுதுங்க. 2 ஜூலை 1994. 30 வயசு ஆகுது. உங்களுடைய இயற்பெயரே மகாவிஷ்ணு தானா? அப்பா அம்மா வச்ச பேர் மகாவிஷ்ணு தான். இடையில புனைப்பெயர் இந்த மாதிரிலாம் வச்சுட்டு? புனைப்பெயர் அப்படின்றது பிரம்மஸ்ரீ மகாவிஷ்ணுன்னு சொல்லிட்டு இருந்தது. அப்புறம் அது பிரம்மஸ்ரீன்றதையும் தூக்கிட்டு சரி அப்பா அம்மா வச்ச பேரே இருக்கட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு மகாவிஷ்ணு தான் ஒரிஜினல் பேர். பிரம்மஸ்ரீ எப்படி நம்மளே வச்சுக்கிட்டதா, யாராவது கொடுத்தாங்களா? அதாவது நம்ம சிவானந்த பரமஹம்சர் அவர்களுடைய வழியில் பார்த்திங்கன்னா சித்த வித்தை அப்படின்றத உபதேசம் பண்ணுவாங்க. அந்த வித்தை அவ்வளோ சீக்கிரம் யாருக்கு காமிச்சு கொடுக்க மாட்டாங்க. ஸோ சித்த வேதம்னு சொல்லிட்டு ஒரு புத்தகம் இருக்குது. அதை முழுசாக நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி புரிஞ்சு, ஸோ சக சித்த வித்தியார்த்தி அவர் பல வருடமாக சித்த வித்தை பண்ணிகிட்டு இருப்பார். அவர் கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு மிக சரியான ஆன்சரை நம்ம அந்த ஞானத்தில், அந்த யோகத்தில் நம்ம ஆன்சர் பண்ணோம் அப்படின்னா உபதேசத்தை காமிச்சு கொடுத்து பிரம்மஸ்ரீ அப்படின்ற பட்டம் கொடுப்பாங்க. ஸோ அப்படி வாங்கினது தான். அப்படி அந்த குருகுல வழியில் வந்தது. ஆமாம் ஆமாம் ஆமாம். உங்களுடைய ஃபேமிலி பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன். அப்பா அம்மா, அண்ணன் தம்பி, அக்கா தங்கச்சி, மனைவி. அப்பா எவ்வளோ சொல்ல முடியுமோ அவ்வளோ சொல்லுங்கள். கண்டிப்பாக. அப்பா ஆக்சுவலாக ஒரு சாதாரண டெய்லர், சிங்கர் டெய்லராக இருந்தவர். அம்மா ஹவுஸ் ஒய்ஃப் தான். ஸோ ரொம்ப கஷ்டப்பட்டு வந்த ஒரு குடும்பம் தான். அந்த வகையில் வரும்போது அப்பா ஒரு 10 வருடத்திற்கு முன்னால் ஒரு விபத்தில் சாலை விபத்தில் மரணம் ஆகிட்டார். ஸோ அதுக்கப்புறம் அம்மா தான் கொஞ்சம் குடும்பத்தை பார்த்துக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் நான் ஒரு 14-15 வயசுல இருந்தே பார்த்திங்கன்னா சன் டிவியில் ஒரு அந்த சன் டிவி தனியார் தொலைக்காட்சியில் அசத்த போகுது யார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நிகழ்ச்சியில் ஸ்டாண்டப் காமெடியனாக இருந்து வந்துட்டு இருந்ததுனால அப்புறம் ஈவென்ட் மேனேஜ்மெண்ட் பிஸ்னஸ்ஸு, அப்புறம் ஸ்டாண்டப் காமெடி பண்ணுறது, வெட்டிங் பிளானிங், வெட்டிங் டெக்கரேஷன்ஸ், அது போக ஆன்லைன் மார்க்கெட்டிங் கற்றுக்கிறது, வெப்சைட் டிசைனிங் பண்ணுறது, இதெல்லாமே ஆன்லைனில் கொஞ்சம் கற்றுக்கிட்டதுனால அனுபவங்கள் அப்படியே ரொம்ப வர ஆரம்பிச்சிருச்சு. உங்களுடைய அண்ணன் உடன் பிறந்தவர்கள்? தம்பி தங்கச்சி எனக்கு. சூப்பர். 2 பேருக்குமே கல்யாணம் ஆகிடுச்சு. கல்யாணம் ஆகிட்டாங்க. உங்களுக்கு? எனக்கு இன்னும் கல்யாணம் ஆகலை. அதிகாரப்பூர்வமாக ஆகலையா? இல்லை, கல்யாணம் ஆகலை, இப்போ வரைக்கும் ஆகலை. இறைவன் என்ன விதிச்சிருக்கிறாருன்னு தெரில, பார்ப்போம். உங்களுக்கு உங்களுடைய குருமார்கள் சொல்லிக் கொடுத்தபடி பிரம்மச்சரியத்தில் போகணுங்கிற கணக்கா, இல்லை சம்சாரம் ஏற்கப்பட்டதா, அப்படி ஏதாவது தத்துவ ரீதியாக இருக்கா, இல்லாட்டி இயல்பான ஒரு தாமம் தானா, இல்லாட்டி அதில் ஏதாவது ஃபிலாசபிக்கல் ரீசன் இருக்காங்க? ஒரு ரீசனும் கிடையாதுங்க. விருப்பப்பட்டால் கல்யாணம் பண்ணிப்போம். இப்போ வரைக்கும் கல்யாணம் பண்ணிக்கணும்னு தோணலை. மேபி எதிர்காலம் என்ன சொல்லுதுன்றது தெரியல. பிரம்மச்சரியம் அப்படின்றதுல எதுவுமே கிடையாது. நம்ம ஆன்மீக பாதையில் போகிறவங்கள நம்ம 2 விதமாக பார்த்துருக்குறோம். சம்சாரத்தில் இருந்துக்கிட்டே ஆன்மீக பாதையில் போகிறவங்களையும் நம்ம பார்த்துருக்குறோம். துறவுல இருந்துக்கிட்டு நான் குடும்ப வாழ்க்கையில் இருக்கிறது இல்லைங்கிறதையும் பார்த்துருக்குறோம். நம்ம சூரியனார் கோயிலுடைய ஆதீனம் போல் துறவு வாழ்க்கையில் இருந்துட்டு அப்புறம் திருமணம் பண்ணுறவரையும் பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதனால் உங்களுடைய திட்டம் அந்த மாதிரி கல்யாணம் ஆகலைங்கிறதுக்கான காரணங்களை தெரியும்? இல்லை, என்னை பொறுத்த வரைக்கும் துறவு அப்படின்றது வெளியே போய் இருக்கிறது கிடையாதுன்னு நான் நினைக்கிறேன். துறவு என்பது இல்லறத்தில் இருந்து கொண்டும் மனதளவில் துறப்பது தான் துறவுன்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். ஸோ இப்போ வரைக்கும் கல்யாணம் பண்ணிக்கணும்னு தோணலை. எதிர்காலத்தில் மேபி தோணுனா பண்ணிப்பேன். அதற்கு திருமணமான பிறகும் இப்போ இருக்கிற லைஃப் ஸ்டைலையே லைஃபையே தொடருங்கிற திட்டமா, இல்லாட்டி அதுக்கு பிறகு திரும்பி ஒரு ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட் அந்த மாதிரி? இறைவனால் கொடுக்கப்பட்ட வேலை தான், தொடர்ந்து இதையே செய்வோம் அப்படின்ற மனநிலையில் அப்படியே பயணம் பண்ணிகிட்டு இருக்கேன். 10 வருடத்துக்கு முன்னாடி அப்பா தவறினார்னு சொன்னீங்க. ஆனால் உங்களுடைய 14 வயசுலேருந்து நீங்கள் டெலிவிஷன் அப்பியரன்ஸ்லாம் தான் கொடுக்குறேன்னு சொன்னீங்க. அப்போ அப்பா இருக்கும்போதே நீங்கள் அந்த டெலிவிஷன் அப்பியரன்ஸ்லாம் பண்ணியிருக்கீங்க. ஏன்னா உங்களுடைய இன்றைக்கி 30 வயசுனா உங்களுடைய 20 வயசில் அப்பா தவறு இருக்கணும். உங்களுடைய 14 வயசில் நீங்கள் பண்ணிங்கன்னா அப்பா அம்மா இருக்கும்போதே நீங்கள் டெலிவிஷனில் வரும். ஸோ இந்த தொலைக்காட்சியில் வர்றது, இந்த டிவியில் வர்றது, இந்த பிரபல்யம் உங்களை ரொம்ப அட்ராக்ட் பண்ணிச்சோ? அதுக்கான ஒரு கைதட்டு, அதற்கான ஒரு ஈர்ப்பு? சின்ன வயசுலேருந்தே எனக்கு ஒரு ஆசை என்ன அப்படின்னா, எந்த இடம் இருந்தாலும் அந்த இடத்துல நம்ம பெஸ்ட்டில் பெஸ்ட்டாக இருக்கணும். பெஸ்ட்டாக இல்லை, பெஸ்ட்டில் பெஸ்ட்டாக இருக்கணுன்றது. ஸோ அந்த வகையில் பார்க்கும்போது ஒரு 7வது 8வது படிக்கும்போது என்னோடய டீச்சர் முதல்ல என்கிட்டனா இல்லை ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் முன்னாடி சொல்கிறாங்க. ஸோ என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த மாதிரி ராஜ் டிவியில் சிரிப்போம் சிந்திப்போம்னு சொல்லிட்டு ஒரு பட்டிமன்றம் ஒன்று இருக்குது. ஸோ அதில் யார் பேச போகிறீங்க அப்படின்னு கேட்குறாங்க. டிவிலையா? சரி ஓகே நான் பேசுகிறேன் அப்படின்னு சொல்லி அதில் ஒரு 10-15 பேர்கிட்ட கை தூக்குனாங்க. பாதி ஆட்கள் கை தூக்கலை. ஸோ லியோனி அவர்கள் அப்போ அந்த
பட்டிமன்றத்தை வந்து ஹோஸ்ட் பண்ணுற ஐயா வந்து ஹோஸ்ட் பண்ணுறாரு. திருப்பூரில் அம்மன் கலையரங்கத்தில் அப்போ நடந்தது. ஸோ அதுலேருந்து அப்படியே டிவி ஆசை வந்து அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து அப்புறம் சன் டிவி நிகழ்ச்சிகளில் போய் அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக அடுத்தடுத்த கட்டங்கள் போய் ஒரு கட்டத்துக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா அப்புறம் சினிமா துறையில் துருவங்கள் 16 அப்படின்ற ஒரு படத்தை கேரளா டிஸ்ட்ரிபியூஷன் வாங்கி அங்கே ரிலீஸ் பண்ணேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நானே சொந்தமாக ஒரு கதை எழுதினேன், நான் செய்த குருமன் சொல்லிட்டு. அப்புறம் எக்ஸிக்யூட்டிவ் ப்ரொடியூசர் ஹார்ட் அட்டாக்ல இறந்துட்டார். அந்த டைமில் தான் அப்பாவும் இறந்துருந்தார். ஸோ அதனால் தொடர்ச்சியாக அதை வந்து கண்டினியூ பண்ண முடியல அந்த டைமில். அதனால் அதை விட்டுட்டு அப்படியே கம்ப்ளீட்டாக வந்து பார்த்திங்க அப்படின்னா எதர்ச்சியாக இப்போது பிஸ்னஸ் சரியாக இல்லை, மற்ற விஷயங்கள் சரியாக போகலை, இந்த வாழ்க்கையை பற்றின இந்த விரக்தியில் இருக்கும்போது தான் கைலாச கோணான்னு சொல்லிட்டு ஒரு அருவிக்கு வந்து குளிக்க போகும்போது அங்கே எதர்ச்சியாக சித்தர் கோயிலில் ஓம் தத்சத் பிரம்மஞானி ஸ்ரீ 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 காஞ்சி விஸ்வநாத சுவாமிகள் ஜீவசமாதி. ஸோ அந்த ஜீவசமாதியில் எதர்ச்சியாக போனது என் வாழ்க்கை டோட்டலாகவே மாறிச்சு. இதை பற்றி ரொம்ப டீட்டெயில்டாகவே என்னோட சேனலில் வந்து பேசியிருக்கேன், எப்படி போனேன் என்ன நடந்ததுன்றது ரொம்ப கிளியராக பேசியிருக்கேன். அது நம்ம வந்து நீங்கள் வந்து டெலிவிஷன் நிகழ்ச்சியில் கலந்துட்ட போது நீங்கள் வந்து உங்களுடைய முதல் மேடை வந்து திரு லியோனி அவர்களால் ஞானஸ்நானம் பெற்றிருக்கீங்கன்னு நான் வந்து புரிஞ்சுக்கிறேன். அதற்கப்புறம் வந்து டெலிவிஷன் சன் டிவி போகிறீங்க, எல்லா இடத்துலையும் போகிறீங்க. அப்போ வந்து அந்த சினிமா வந்து உங்களை ரொம்ப பெருசாக ஈர்த்திருக்கு, ஸ்க்ரீன் ரொம்ப ஈர்த்திருக்கு, ரசிகர்கள் கைதட்டுவது, ஃபேன் ஃபாலோயிங், அது நிறைய பேர் முன்னாடி கைதட்டுவது ரொம்ப ஈர்த்திருக்குன்னு புரிஞ்சுக்கலாம். 100% அதை நீ உங்கள் ட்ராவல் பூரா அப்படி தான் இருக்குது. ராஜ் டிவி, சன் டிவி, அதுக்கப்புறம் வந்து சினிமா, அப்புறம் சினிமாவில் நடிக்கிறது, அப்புறம் சினிமா தானே தயாரிக்கிறது, இது மாதிரியான உங்கள் ட்ராவல் இருந்திருக்கு. மக்கள் முன்னாடி அப்பியர் ஆகி மக்கள் இடத்துல ஆனந்தப்படுத்தக்கூடிய, மக்களை சந்தோஷப்படுத்தக்கூடிய அந்த விஷயம் எனக்கு உண்மையாகவே சின்ன வயசுலேருந்து அதில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட், ஈடுபாடு ரொம்ப ஜாஸ்தி. ஸோ அதனுடைய காரணமாக தான் யூடியூப் சேனல் எதர்ச்சியாக மோட்டிவேட்டர் மகாவிஷ்ணுன்னு ஸ்டார்ட் பண்ணுது. அப்புறம் அது பேச 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 தான் எனக்கே கீழே மற்றவர்கள் கமெண்ட்ஸ் பண்ண தான் நான் பேசுகிறது ஆன்மீகம்ன்றதே வந்து எனக்கு வந்து புரிய வருது. நான் பேசுகிறது ஆன்மீகம் தான்றது தெரியாமையே, நான் பேசுகிறது ஞானம் தான்றது தெரியாமையே நான் வந்து அந்த காலகட்டத்தில் வந்து பேசிகிட்டு வந்திருக்கேன். அதுக்கப்புறம் தான் அதை வந்து அப்புறம் பிரம்மஸ்ரீ மகாவிஷ்ணு அப்புறம் சேனல் நேம் மாற்றினா, அதுக்கப்புறம் பரம்பொருள் ஃபவுண்டேஷன் மாற்றியாச்சுங்க. அப்பா அம்மா அல்லது உறவினர்கள் நண்பர்கள் யாராவது இந்த உங்களுக்கு பேச்சுக்கான பயிற்சிக்கு யாராவது துணை நின்றாங்க? அந்த மாதிரி யாருமே இல்லை. அப்பாவும் அதிகம் பேச மாட்டார், அம்மாவும் அதிகம் பேச மாட்டாங்க. அவங்க வேலை மற்றது பார்க்குறது தான். தம்பி என்னை பார்த்து இன்ஸ்பயர் ஆகி அவன் பேச்சு போட்டிகளில் கலந்துக்க, சின்ன வயசுலேருந்தே நிறைய பேச்சு போட்டிகள் அதெல்லாம் கலந்துட்டு இருக்கேன். ஸோ அதனுடைய வெளிப்பாடு அந்த சேனலில் ராஜ் டிவியில் போய் பண்ணேன். அதுக்கப்புறம் தொடர்ச்சியாக அடுத்தடுத்த கட்டம். உங்களுடைய தம்பி பிரம்மஸ்ரீ ஆகலையா? அவர் தான் கேட்கணும், இப்போ வரைக்கும் ஆகலை. ஏன்னா அவர் வந்து இப்போ பிஸ்னஸில் இருக்கிறார், டெக்ஸ்டைல்ஸில் இருக்கிறாரு. அந்த ஒர்க்கு திருப்பூரில் பண்ணிட்டு இருக்காரு. சொந்த ஊர் மதுரை, அவர் திருப்பூரில் பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்காரு. உங்களுக்கு பூர்வீகம் மதுரைங்களா? உங்களுக்கு நான் பிறந்த ஊர் அலங்காநல்லூருங்க. அப்புறம் திருப்பூரில் அப்பா தொழிலுக்காக செட்டில் ஆகிறாங்களா? அதுக்கப்புறம் வந்து நான் பிறந்ததுக்கப்புறம் அப்பா சென்னை வராரு. சென்னை பாலாஜி நகரில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த இன்ஸ்டால்மெண்ட்டுக்கு இந்த டெக்ஸ்டைல் பிஸ்னஸ் வந்து பண்ணிட்டு இருக்கிறாரு. ஸோ அதில் கொஞ்சம் லாஸஸ்லாம் நிறைய ஆகுது. அதனால நாங்கள் பிழைக்க போன ஊர் தான் வந்து திருப்பூர். ஸோ திருப்பூரில் இருந்து தான் என்னுடைய வாழ்க்கை வந்து அப்படியே தொடங்குது. அதுக்கப்புறம் திருப்பூரில் கொஞ்ச நாள் படிக்கிறேன். அப்புறம் அப்பா அம்மாவுக்கு கொஞ்சம் சண்டை, அதனால் அப்புறம் மறுபடியும் மதுரையில் போய் எங்கள் தாத்தா கூட காய்கறி விற்கக்கூடிய அந்த தொழில் வந்து பார்த்துருக்கேன். ஸோ ஃப்ரீ டைமில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தாத்தா கூட போயிடுவேன் லீவ் டைமில். மற்ற நேரம் வந்து ஹாஸ்டலில் தங்கி ஸ்கூல் படிச்சுட்டு இருந்தேன். அப்புறம் மறுபடியும் அப்பா வந்து அம்மா வந்து கூப்பிட்டுக்கிட்டாரு. அப்புறம் மறுபடியும் திருப்பூர் வரேன். அப்புறம் திருப்பூர்லேருந்து அப்படியே ட்ராவல் ஸ்டார்ட் ஆகுது. ஓகே, நல்லா கன்சிக்யூட்டிவாக நமக்கு வந்து தொடர்ந்து பேச வந்துருச்சு அப்படின்னா அதை வந்து ஆன்மீகம்னு புரிஞ்சுக்கலாமா? அப்படி கிடையாது. சில பல தெரியாத புரியாத புதிர்களுக்கு, நம்மளால் முடியாத விஷயங்களுக்கு ஒரு சில பதில்கள் தானாக கிடைக்குது அப்படின்னா ஆன்மீகம்னா நான் எப்படி பார்க்குறேன்னா, ஆன்மாவை பற்றி அறியக்கூடிய அந்த கலைக்கு பேர் ஆன்மீகம் நான் பார்க்குறேன். பிற உயிர்களுக்கு வந்து சேவை செய்யக்கூடிய அந்த மனப்பான்மையை வந்து ஆன்மீகம் நான் பார்க்குறேன். என்ஜிஓ எல்லாம் ஆன்மீகம் தான் இல்லையா? அப்போ எல்லா என்ஜிஓவும் ஆன்மீகம் என்று சொல்ல முடியாது. பிறருக்கு சேவை தானே செய்கிறாங்க. இப்போது தனி ஒரு மனிதனாக இப்போ ஒருத்தர் வந்து இருக்கிறாருன்னு வச்சுப்போம். எந்தவித எதிர்பார்ப்புமின்றி தனி மனிதனாக செய்தால் அது தர்மம். அதை வந்து ஒரு ட்ரஸ்ட்டாக ஃபார்ம் பண்ணி பண்ணால், அதுவும் உண்மையான நற்கருத்தோடு பண்ணால், உண்மையான எதிர்பார்ப்பு இல்லாமல் ஒரு தன்மையோடு பண்ணால் அது ஆன்மீகம் தானே. அப்போ நம்ம வந்து மதர் தெரசாவுடைய செயலை வந்து ஆன்மீகம்னு சொல்லிடலாம். ஆன்மீகத்தில் இப்போ மகாவிஷ்ணு ஒருத்தர் சொல்கிறதான் டெஃபினிஷன் வந்து சொல்ல முடியாது. புத்தருக்கு ஒரு கருத்து இருந்தது, வள்ளலாருக்கு ஒரு கருத்து இருந்தது. இல்லை, மகாவிஷ்ணுவுக்கு ஒரு கருத்து இருக்குது, பிற உயிர்களுக்கு சேவை செய்வதே ஆன்மீகம் அப்படின்னு. அப்போ நம்ம வந்து நிறைய டாக்டர்கள் இருக்கிறாங்க, அவங்களுடைய செயலெல்லாம் நம்ம ஆன்மீகம்னு சொல்லிடலாம். நர்சஸ் இருக்கிறாங்க, அவங்களுடைய செயலெல்லாம் ஆன்மீகம்னு சொல்லிடலாம். என்ஜிஓஸ் இருக்கிறாங்க, அவங்களுடைய செயலெல்லாம் ஆன்மீகம்னு சொல்லிடலாம். மதர் தெரசா இருந்தாங்க, அவங்களுடைய செயலை ஆன்மீகம் சொல்லிடலாம். எல்லா சர்ச்சு, எல்லா மாஸ்க்கு, எல்லாருமே வந்து அந்த பணியில் இருக்கிறாங்க. இப்போ நீங்கள் மகாவிஷ்ணுவோட கருத்தை மட்டும் கேட்குறீங்க. நான் மகாவிஷ்ணுவோட தான் பேசுகிறேன். மகாவிஷ்ணுவோட கருத்தை நான் எப்படி பார்க்குறேன்னா, எதிர்பார்ப்பு இல்லாமல் நாம் செய்யக்கூடிய அந்த சேவைக்கு பேர் ஆன்மீகம் தான். அதான், அப்போ நம்ம வந்து என்ஜிஓஸ் அதை செஞ்சாலும் அப்படி சொல்லிக்கலாம். எதிர்பார்ப்பு இல்லாமல் செய்தால் அது ஆன்மீகம் தான். சேவை தான் ஆன்மீகம். பிற உயிர்களுக்கு நாம் செய்யக்கூடிய சேவை தான் ஆன்மீகம்.
பிற உயிர்களுக்கு நம்ம அதை எப்படி புரிஞ்சுக்கிறது? வந்து ஒரு தனிநபருக்கா உயிருக்காங்கிற என்ன ஸ்பெசிஃபிகேஷனுக்கு பிற உயிர்களை நம்ம வந்து உங்களுடைய மகாவிஷ்ணு ட்ரஸ்ட்டில் நீங்கள் வந்து பரம்பொருள் ட்ரஸ்ட்டில் வந்து நீங்கள் ஆடு மாடுகள் மற்ற கால்நடைகளுக்கெல்லாம் சேவை செய்கிறீங்களா? நிறையா பண்ணிகிட்ருக்கோம். சில நேரங்களில் மாடுகளுக்கு அகத்திக்கீரை கொடுக்குறோம். சில நேரங்களில் வந்து பார்த்திங்கன்னா குரங்குகளுக்கு போய் இதுக்காகவே வாழைப்பழம் கொடுக்குறோம். சில நேரங்களில் வந்து பார்த்திங்க அப்படின்னா தெருவில் இருக்கக்கூடிய நாய்களுக்கு வந்து பிஸ்கட்ஸ் போடுவோம். இதை செய்யாத தனிநபரே இருக்க மாட்டாங்களே. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 8 கோடி பேரில் நம்ம வந்து 15 வயசுக்கு மேலே இருக்கக்கூடிய எல்லாருமே செஞ்சுட்டு இருப்பாங்க. 15 வயசு கீழே இருக்கக்கூடியவர்களுக்கும் குழந்தைகளுக்கும் அம்மா அப்பாக்கள் வந்து கொடுத்து மாட்டுக்கு அகத்தியரை கொடு, நாய்க்கு 2 பிஸ்கட் போடு, குரங்குக்கு 2 பழம் கொடுங்கிறது நீங்கள் ஏற்காடு போனீங்கன்னா கொடுப்பாங்க, ஏலகிரி போனீங்கன்னா கொடுப்பாங்க. எல்லாத்தையும் இது வந்து எல்லா வீட்லேயும் எல்லாருமே செய்கிற விஷயம் தான். இது எங்கே ஆன்மீகமாக அப்படி உருவெடுத்தது தெரியல. ஆன்மீகத்தினுடைய ஒரு பகுதி முழுக்க இது எப்படி ஆன்மீகம் சொல்ல முடியும்? இப்போ ஆன்மீகத்தில் நிறையா இருக்குது. சரியை, கிரியை, கர்மயோகம், யோகம், ஞானம்னு சொல்கிறாங்க. பக்தியில் ஆன்மீகம் பண்ணுறாங்க, மந்திரம் சொல்லி ஆன்மீகம் பண்ணுறாங்க. கர்மயோகம் என்பது நமது உடலை வருத்தி கொண்டு திருநாவுக்கரசர் ஐயா செய்த மாதிரி உளவார பணிகள் செய்து சேவை செய்து ஆன்மீகம் செய்கிறாங்க. யோகம் என்பது மூச்சை நிறுத்தி ஏற்றி இறக்கி இருகால் பூரித்து காற்றை பிடிக்கும் கணக்கறிவார் இல்லை, காற்றை பிடிக்கும் கணக்கறிவாளருக்கு கூற்றை ஒதுக்கும் குறியதுவாமே. மூச்சை நிறுத்தியும் ஆன்மீகம் செய்கிறாங்க. ஞானப்பாதை என்று வந்து பார்த்தீங்கன்னா பேசி விளக்கம் கொடுத்து மனசை நிறுத்துவதற்காக ஆன்மீகம் செய்கிறாங்க. ஸோ இந்த வகையில் பார்க்கும்போது ஆன்மீகத்தை உண்மையாகவே ஒரு மனிதன் முடிஞ்ச அளவுக்கு பிற உயிர் நல்லா இருக்குன்னு செய்யக்கூடிய சேவை ஆன்மீகம் தான். அதில் மாற்று கருத்தே கிடையாது. அது நிறைய பேர் செய்கிறாங்கன்னா பாராட்டப்பட வேண்டிய ஒரு விஷயம் தானே. ஓகே, நம்ம வந்து உங்களுக்கான முதல் ஆன்மீக தேடல் எங்கே வந்துச்சு, எப்போ வந்துச்சு, என்ன வயசில் வந்துச்சு? எனக்கு உண்மையாகவே முதல் ஆன்மீக தேடல் இல்லை. வெளிப்படையாக சொல்லணும்னா என் கடவுள் மறுப்பாளன் தான் நான். ஏன் அந்த கேள்வி வந்தது அப்படின்னா, உண்மையாகவே கடவுள் இருக்காருன்னா அவர் நல்லவராக இருக்கணும், அவர் எல்லாரையும் பாதுகாக்கணும். ஆனால் இறைவன் வந்து ஏன் வந்து இப்போ இத்தனை பேரை இவ்வளோ தூரம் தண்டிக்கிறாரு, ஏன் இவ்வளோ தூரம் கஷ்டம் இருக்குது, ஏன் இவ்வளோ தூரம் வேதனைப்படுறாங்க மக்கள் அப்படின்ற அந்த கேள்வி இருக்கும்போது கடவுள் மேலே இருந்த அந்த நம்பிக்கை, அந்த மரியாதை வந்து போயிடுச்சு. ஆல்ரெடி நான் வீடியோவில் சொல்லியிருக்கேன் அதை, இருந்தாலும் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக உங்களுக்கு நான் புரிய வச்சிட்றேன். எதர்ச்சியாக நண்பரோட வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு அருவிக்கு குளிக்க போகிறோம், நாகலாபுரம் ஃபால்ஸ்ன்னு சொல்லிட்டு. அந்த நாகலாபுரம் ஃபால்ஸில் அன்னைக்கு அவர் இன்ஸ்பெக்டரோட பையனும் யாரோ ஒருத்தர் விழுந்து இறந்துட்டாங்கன்னு சொல்லிட்டு அவர் வந்து எங்களை ரீரூட் பண்ணி விட்றாரு. அப்புறம் வேற ஒரு அருவிக்கு போகிறோம். அங்கே போனால் ஒரு வாரத்துக்கு முன்னாடி வேற ஒரு பையன் வந்து அந்த அருவி பேர் ஞாபகம் இல்லை, கீழே விழுந்து இறந்துடுறான். சரி என்னடா இது இந்த இடத்துலையும் வந்து வேற ஒருத்தவங்க விழுந்து இறந்துட்டாங்களேன்னு சொல்லிட்டு அவர் சரி திருப்பதி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பலான்னு போகும்போது இல்லை பக்கத்தில் கைலாச கோணான்னு ஒரு அருவி இருக்குது, அகத்தியர் பிரதிஷ்டை பண்ண லிங்கம் இருக்குது, நீ அங்கே போங்க அப்படின்னு வந்து சொல்கிறார். சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நானும் அங்கே வந்து போகிறதுக்கு அப்படியே ட்ராவல் பண்ணி உள்ளே போகிறேன். உள்ளே போகும்போது இது நடக்கிறதுக்கு கரெக்டாக வந்து ஒரு 3-4 மாதத்துக்கு முன்னாடி தமிழ் சினிமாவில் ஒரு மிகப்பெரிய பிரபலத்தோட ரொம்ப க்ளோஸாக இருக்கக்கூடிய ஒரு நபர் ஒருத்தர், கோபி அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய பேர். அவர் டக்குன்னு ஒரு நாள் எனக்கு கால் பண்ணி என்ன சொல்கிறாரு அப்படின்னா, காரில் ட்ராவல் பண்ணி போயிட்டுருங்க, நீங்கள் நான்வெஜ்ஜை விட்டுருங்க அப்படிங்கிறார். திடீர்னு ரேண்டமாக கால் பண்ணி நான்வெஜ்ஜை விடுங்கிற. எனக்கு அவர் மேலே கொஞ்சம் வந்து மரியாதை, என்னடா திடீர்னு கால் பண்ணி நான்வெஜ்ஜை விடுன்றாரு அப்படின்னு சொல்லிட்டு சரிங்க விட்டுறேன்ட்டேன். ஏன்னா அது நான் அவர் மேலே வச்சுருக்கக்கூடிய ரெஸ்பெக்ட்டு. அதுலேருந்து கரெக்டாக அந்த 2வது 3வது மாதன்றப்ப இந்த மாதிரி சம்பவம் நடக்குது. உள்ளே போகிறேன். உள்ளே போனால் அப்புறம் என்ன வயசு இருக்குங்க? இன்னும் ஒரு 5-6 இயர்ஸ் முன்னாடி இருக்கும்னு நினைக்கிறேன். எக்ஸாக்டாக வயது ஞாபகம் இல்லை. இப்போ தான் இந்த சினிமா 24-25 வயசு அந்த டைமில் தான். அப்போது மேலே வந்து போகலான்றக்கா போகிறேன். அவ்வளோ நாள் நான்வெஜ் சாப்பிடாதவனுக்கு எனக்கு அங்கே அந்த கைலாச கோண அருவி போனவுடனே அந்த ஸ்மெல் வந்து இழுக்குது. ஏன்னா கீழே வந்து நல்லா நான்வெஜ் விதவிதமாக சமைச்சு வந்து வச்சுருக்காங்க. ஸோ எங்ககிட்ட இருக்கிற பணத்தில் சரி அப்போ நான்வெஜ் சாப்பிட வேணான்னு முடிவு பண்ணியாச்சு. சரி ரொம்ப நாள் ஆச்சு இன்றைக்கி நான்வெஜ் சாப்பிடுவோன்னு சொல்லிட்டு கீழே ஒரு 400-500 என் ஃப்ரெண்டு கொடுத்து நல்லா சமைச்சு வைங்க கோழி அப்படின்னு சொல்லிட்டு வரான். மேலே போய் குளிக்கலான்னு சொல்லிட்டு போகிறோம். வழக்கமாக குளிக்கக்கூடிய அந்த அருவியில் போய் குளித்தோம்னா ஏகப்பட்ட கூட்டம், எனக்கு கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்கான்னு சொல்லி மலை மேலே ஏறி போய் அந்த தண்ணி வரக்கூடிய இன்னொரு இடம் இருக்குது. அந்த தண்ணி வரக்கூடிய அந்த இடத்துல போய் உள்ளே உட்காந்து குளிச்சுட்ருக்கோம். அப்போ 4-5 பசங்க வந்து திருடுறக்காக வரானுங்க, அந்த ஏரியா பசங்க. அதை நாங்கள் நோட் பண்ணிட்டோம். அப்போ நாங்கள் அங்கே இருக்கக்கூடிய தமிழர்கள்லாம் ஒரு டீம் ஃபார்ம் பண்ணி அவனுங்க திருடாமல் பார்த்துட்ருக்கோம். இவனுங்களும் போகிற மாதிரி தெரியல. ஒரு கட்டத்தில் கடுப்பாய் சரி கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போகலான்னு சொல்லி போகும்போது இப்போ வந்து மைண்டில் ஓடிட்டுருக்கு, கீழே நான்வெஜ் இருக்குது சாப்பிட்லாம். ஏன்னா ரொம்ப நேரம் தண்ணியில் ஆடி இருக்கும். ஸோ அந்த பசி வேறு. சாப்பிட்லான்னு போகும்போது வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக அந்த மலையை கிராஸ் பண்ண போகும்போது ஒருத்தர் என்ன மேலே வா அப்படின்னு கூப்பிட்ற மாதிரி ஏதோ ஒரு வாய்ஸ் வந்து எனக்குள்ளே கேட்குது. என் லைஃப்லேயே அப்படி வந்து நான் கேட்டதே கிடையாது. ஃபர்ஸ்ட் டைம் யார் மேலே வா சொல்லுவாங்க, அசரீரியா என்னன்னு தெரில. ஆனால் வந்து எக்ஸாக்ட்லி என்னை யாரோ கூப்பிட்டாங்க, எனக்கு அது நல்லாவே ஞாபகம். உடம்பற்ற குரலுக்கு சரீரம் இல்லாத ஒரு வாய்ஸ் வந்து கூப்பிடுது. என் கூட இருந்தவங்க பேர் கூட சொல்கிறேன். என் கூட இருந்தவர் ஒருத்தர் பேர் மாரி ராஜகுமாரன். அவருடைய மேனேஜர் ஒருத்தர் இருந்தார், ராயல் பேங்க் ஆஃப் ஸ்காட்லாண்டோட ஒலிம்பியா டெக் பார்க் அந்த பிரான்ச்சில் இருந்தால் அசிஸ்டன்ட் மேனேஜர். அவர் பேர் வந்து பார்த்தீங்கன்னா வசந்த்.
இவன் எனக்கு நண்பன், மாறி எனக்கு நண்பன், இவரோட நண்பன் அவர் எனக்கு அப்போவே ஃபேனாக இருந்தார். ஏன்னா அந்த சினிமா துறை அதெல்லாம் இருந்துக்காட்டி நான் பேசக்கூடிய அந்த ஸ்பீச்லாம் பார்த்து கொஞ்சம் நல்ல நண்பர் அவர். என்னை யாரோ மேலே கூப்பிட்ற மாதிரி இருக்கு, நான் மேலே போகிறேன் அப்படின்னு வந்து சொல்கிறேன். உடனே இவங்க 2 பேரும் என்ன சொல்கிறாங்க, யாருப்பா அவனை மேலே கூப்பிட்றது, சிக்கன் ரெடியாக இருக்கு, என்ன மேலே போகலான்ற. இல்லை யாரோ கூப்பிட்றாங்க, நான் மேலே போகிறேன்னொன்னே சரி உனைய விட்டுட்டு நாங்கள் எங்கே போய் சாப்பிட்றவா, நாங்களும் வரேன்னு சொல்லிட்டு இவங்க மேலே வராங்க. அப்புறம் மேலே ஏறி போனால் ஒரு 60-70 படிக்கட்டு தான் இருக்குது, அதுக்கு மேலே இருக்காது. மேலே போனால் உள்ளுக்குள்ளே அந்த சமாதிக்கு உள்ளே வந்து நிறைய பேர் உட்காந்து காய்கறி கட் பண்ணிகிட்டு இருக்காங்க, சமைச்சிட்டு இருக்காங்க. ஒரு 10-15 பேர் என்னென்னமோ பண்ணிகிட்டு இருக்காங்க. என்னடா ஏதோ பில்டிங் ரொம்ப பழைய பில்டிங் மாதிரி இருக்குது, நம்ம கொஞ்சம் மாடர்னான ஆள், அப்போது சினிமா அப்படி இப்படி சுற்றிட்டு இருந்த ஒரு ஆள். இவ்வளோ அர்ப்பணிப்போட இங்கே உட்காந்து யார் என்ன பண்ணிகிட்டு இருக்காங்க, உள்ளே போகலான்ட்டு காய்கறி கட் பண்ணிகிட்டு இருக்கிறவ கேட்குற உள்ளே வரலாமாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறேன். வாங்க உள்ளே வாங்க அப்படின்னு உள்ளே போனால் ஓம் தத்சத் பிரம்மஞானி ஸ்ரீ 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 காஞ்சி விஸ்வநாத சுவாமிகள் ஜீவசமாதி அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்கு. சின்ன வயசுலேருந்து இளங்கோன்னு ஒரு மாஸ்டர் வந்து எனக்கு யோகா ஆசனங்கள் சொல்லி கொடுப்பார். பட் மெடிடேஷன் வந்து யாருக்குமே சொல்லி கொடுத்ததில்லை. எனக்கு மெடிடேஷன் பண்ணியுமே பழக்கம் இல்லை. ஒரு 2 மினிட்ஸ் மேலே உட்கார முடியாது என்னால். அப்போ என்னென்னா மறுபடியும் உள்ளே போன உடனே இந்த மேனேஜர் மட்டும் வெளியே உட்காந்துக்கிட்டார், என் நண்பன் மட்டும் உள்ளே வந்துட்டான். உடனே வந்து உள்ளுக்குள்ளே மறுபடியும் உள்ளவான்னு கூப்பிடுது. உள்ளுக்குள்ளே இருந்து அந்த வாய்ஸ் கேட்குது, என்னடா இது எடுத்தோடனே எப்படி நம்ம உள்ளே போகிறது, அது கர்ப்பகிரகம் மாதிரி வேறு இருக்குது, கருவறை மாதிரி வேறு இருக்குதுன்னு சொல்லிட்டு ஒரே டவுட். உடனே உள்ளே போகலான்னு போகிறேன். அந்த கோயில் அர்ச்சகர் அங்கே இருக்கக்கூடிய ஒருத்தர் வந்து பெருமாள் ஐயான்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருந்தார். அவர் தடுத்து நிறுத்துறாரு, எங்கே போகிற உள்ள அப்படின்னு கேட்டார். இல்லை யாரோ என்னை உள்ளே கூப்பிட்றாங்க, நான் போகணும், உள்ளுக்குள்ளே உபயதாரர்கள் மட்டும்தான் அலவுட், நீ உள்ளே போகக்கூடாது, வெளியே இருந்து சாமி கும்பிடுப்பா அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் பேசாமல் போய் உட்காந்து கண்ணை மூடிட்டேன். கண்ணை திறக்கிறேன், மறுபடியும் அவர் என்னை கூப்பிட்றாரு, வா இங்கே அப்படிங்கிறார். நான் உடனே கேட்குறேன், சொல்லுங்க யார் நீ, எங்கேருந்து வர? இல்லை இந்த மாதிரி சினிமா துறையில் இருக்கேன், சென்னையிலேருந்து வரேன். சினிமா துறைங்கிற எப்படி 1 மணி நேரம் மெடிடேஷன் பண்ணுறேன்னு கேட்டேன். எனக்கு ஷாக். கண்ணை மூடி கண்ணை திறக்கும் போது தான் தெரியுது, கிட்டத்தட்ட 1 மணி நேரம் என்னையே அறியாமல் கண்ணை மூடி உட்காந்துருக்கேன்ற பேர். இல்லைங்க கீழே வரும்போது யாரோ என்னை மேலே வான்னு கூப்பிட்டமா இருந்தது, அதனால தான் நான் மேலே வந்தேன் அப்படின்னு. அவர் மேலேயும் கீழேயும் பார்க்குறாரு. பார்த்துட்டு சரி உள்ளே வா அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே அவரே கூப்பிட்டு போகிறாரு. உள்ளே கூப்பிட்டு போய் தீபாதாரணை முதல்ல அவர் காட்டுறாரு. அதுக்கப்புறம் என்ன தீபாதாரணை காட்ட சொல்கிறாரு, நானும் காட்டுறேன். இங்கே இருக்கிற ஒரு பெரிய சித்தர். எனக்கு சித்தர்கள் மேலாம் சின்ன வயசுலேருந்தே நம்பிக்கை ரொம்ப ஜாஸ்தி. ஏன்னா மனிதர்களாக வாழ்ந்தவங்க ஈஸியாக நம்ப முடியும், கடவுள்னா கண்ணுக்கு தெரியல, எப்படி நம்ப முடியும்? அப்போ நான் வந்து அவர்கிட்ட வந்து என்ன கேட்டாலும் உனக்கு கொடுப்பாரு, கேளு அப்படின்னாரு. நீங்கள் நம்ப மாட்டீங்க, படம் டேக் ஆஃப் ஆகலை, ப்ரொடியூசர் இறந்துட்டார், அப்பாவுக்கு இந்த பிரச்சனை, கடன் பிரச்சனை, இத்தனை பஞ்சாயத்துக்கு நடுவில் பணங்காசு பேரு புகழ் வசதி தான் நான் கேட்கணும். ஆனால் என் வாயிலிருந்து வந்த முதல் வார்த்தை என்னென்னா, ஐயா எனக்கு ஞானத்தை கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறேன். அந்த வார்த்தை முடித்த உடனே ஆட்டோமேட்டிக்காகவே பெல்லை வந்து அவர் மனசுக்குள்ளே நினைக்கிற பெல்லு கரெக்டாக அந்த டைமிங்க்கு வந்து மேட்ச் ஆகுது. டிங்குன்னு அடிக்கிறாப்புல வெளியே போகிறேன். அந்த பெருமாள் முதலியாரோட பையன் சிதம்பரம்னு சொல்லிட்டு அவர் பேர். சினிமா காட்சிகள் மாதிரியே இருக்கு. என்னால் நம்பவே முடியலங்க, உண்மையாகவே நடந்தது தான். இதில் தான் சொல்லுவாங்க, அந்த காதலியை பார்த்தோன்னே பின்னாடி பல்பு. உண்மையாகவே எல்லாமே டைமிங்கில் நடக்குது, எல்லாமே டைமிங்கில் நடக்குது. வெளியில் வர சிதம்பரம் ஐயா வந்து ஞானம்னா என்னன்னு தெரியுமான்னு கிளாஸ் எடுக்கிறாரு. அடுத்த ஷாக் எனக்கு. நான் உள்ளுக்குள்ளே ஞானத்தை கொடுங்கன்னு கேட்குறேன். ஞானம்னா என்னன்னே தெரியாமே ஞானத்தை கொடுங்கன்னு கேட்குறேன். வெளியே வந்தோடனே ஞானம்னா என்னன்னு ஒரு 1/2 மணி நேரம் கிளாஸ் எடுக்கிறார். அதுக்கப்புறம் யாரு இவர் பெருமாள் அவருடைய பையன் அவர். ஸோ அவர் அப்படியே கிளாஸ் எடுக்கிறாரு. அப்படியே உட்காந்து எனக்கு ஷாக்காக, நம்ம எவ்வளோ நாள் வாழ்க்கையை வேறு மாதிரி பார்த்தா இதுக்கு வேற ஒரு டெஃபினிஷன்லாம் கொடுக்குறாங்க. ஓ இதுக்கு பேர் தான் ஞானமான்றது புரியுது. அப்போ அங்கேருந்து கிளம்பி வரும்போது 500 ரூபா வந்து நீங்கள் அன்னதானத்துக்கு கொடுத்துங்க, நீங்கள் சாப்பிட்டு தான் போகணுங்கிறாரு. அப்புறம் வெஜ்ஜு சாப்பிட்றேன், கீழே போய் அப்புறம் நான்வெஜ் சாப்பிடவே இல்லை. அப்புறம் எங்கே போய் சாப்பிட்றதுக்கு மூடு வருது, ஏன்னா அவர் நான்வெஜ்ஜை பற்றிலாம் பேசுகிறாரு. இதுக்கப்புறம் எங்கே போய் நான் நான்வெஜ் சாப்பிட போகிறேன், அதோட விட்டுட்டேன். அப்புறம் கிளம்பி போனால் அடுத்த வாரமே மறுபடியும் அங்கே போகணும்னு தோணுது. நான்வெஜ் சாப்பிட்டா ஞானம் வராதுன்னு சொல்கிறாரா? அப்படின்னு சொல்லலை. நான்வெஜ் சாப்பிடாம சர்ச்சை வந்துருமோன்னு யோசிக்கிறீங்களோ? இல்லை அப்படி சொல்லலை. நான்வெஜ் அவர் சாப்பிடாம இருந்ததுன்னா ஆன்மீகத்துக்கு ரொம்ப உபயோகமாக இருக்கும்னு அவர் உபதேசம் பண்ணது. ஒவ்வொரு சித்தர்கள் ஒவ்வொரு மாதிரி சொல்கிறாங்க. இப்போ பரஞ்சோதி மகான் ஐயா வந்து இருந்தார். அவர் கடைசி வரைக்கும் நான்வெஜ் சாப்பிட்டுட்டு தான் இருந்தார். வேதாத்ரி மகரிஷி ஐயாவுக்கு தீட்சை கொடுத்தவர். அவரும் நல்ல நிலை அடைந்து முக்தி நிலை அடைந்தவர் தான். நான்வெஜ்ஜை சாப்பிட்டுட்டு நல்ல நிலை அடைந்த சித்தர் பெருமக்கள் இருக்கிறாங்க. முழுக்க ஜீவகாருண்யத்தை கட் பண்ணணும்னு சொல்கிற சித்தர் பெருமக்கள் இருக்காங்க. அவர் என்ன மனநிலையில் இருந்தாருன்றது எனக்கு தெரியல. மறுபடியும் அடுத்த வாரம் அது பெரிய கதைங்க, போனால் ரொம்ப லென்த்தாக போகும். அதுதான் தெரிஞ்சுக்க விரும்புகிறேன். சொல்லணுமா? ஓகே ஓகே, எனக்கு நேரம் இருக்குது, உங்களுக்கு இருக்குமான்னு தெரில. மறுபடியும் அப்புறம் அடுத்த வாரம் வந்து இங்கே இந்த வாரம் இது ஏதோ வித்தியாசமான இடமா இருக்குது, அது போயே ஆகணுன்றக்க மறுபடியும் கிளம்பி வரேன். மறுபடியும் கிளம்பி வந்தோடனே நம்ப மாட்டீங்க, சமீபமாக அந்த கும்பாபிஷேகம் ஏதோ பண்ணியிருப்பாங்க போல். அதோட 48வது நாள் கரெக்டாக அடுத்த ஞாயிற்றுக்கிழமை முடியுது. மண்டலம் ஒரு மண்டலம் முடியுது அப்படின்னு சொன்னால் அப்புறம் போய் உட்காந்து அப்போ பெருமாள் ஐயா என்னை கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டாரு. வா உட்காரு, வா முன்னாடி வந்து உட்காரு, வா நீ வந்து இந்த பூஜை பண்ணுற இடத்துல உட்காரு. அப்புறம் அவர் மந்திரம்லாம் சொல்கிறாரு. இப்படியே உட்காந்து ஒவ்வொன்றும் நான் நல்லா அப்சர்வ் பண்ணுவேன். சின்ன வயசுலேருந்து அப்சர்வ் பண்ணுவேன். ஒவ்வொன்றையும் அப்சர்வ் பண்ணிக்கிட்டே இருக்கேன்.
ஒரு நல்ல ஒரு 89 வயசான ஒரு ஐயா வந்து என்னை கூப்பிட்டாருங்க, வாடா அப்படின்னு கூப்பிட்டார். நான் அவர் பக்கத்தில் போய் உட்கார்றேன். நான் ஃபோட்டோ இருக்கு, அப்புறமா நான் உங்களுக்கு வேணால் நான் அனுப்புகிறேன் பாருங்கள். இன்ஃபேக்ட் அவர் பேசின ஆடியோவுமே இப்போ வரைக்கும் வச்சுருக்கேன். நான் இது வரைக்கும் யார்கிட்டையுமே நான் கொடுத்ததே இல்லை. நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா சாணக்கியா சேனலுக்காக நான் வந்து எக்ஸ்க்ளூசிவாக அந்த ஆடியோவை நான் உங்களுக்கு கொடுக்குறேன். கிட்டத்தட்ட இது இந்த மாதிரி என்னைக்காவது தேவைப்படும், அதை நான் ரெக்கார்ட் பண்ணி வச்சுருக்கேன். ரொம்ப கம்மியாக தான் கேட்கும் வாய்ஸ். அவர் எனக்கு பண்ண உபதேசத்தை உட்கார வச்சு அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, நீ சின்ன வயசுலேருந்து யோகாலாம் பண்ணுவியான்னு ஷாக் ஆகுது எனக்கு. என்னடா இது யோகாலாம் பண்ணுவியான்னு இவ்வளோ கரெக்டாக கேட்குறேன். நான் யோகா பண்ணுறது யாருக்குமே தெரியாது அங்கே இருக்கிறேன். ஆமாம் பண்ணுவீங்க, உங்களுக்கு எப்படி தெரியும்? உள்ளே இருக்கிறவர் உனக்கு சில பொருள் எல்லாம் கொடுக்க சொல்கிறாரு, கொடுக்குறேன், போகிற வழியில் கீழே தூக்கி போட்டு போயிடாத அப்படின்னாரு. எனக்கு புரிஞ்சிருச்சு ஏதோ பேச போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் பொதுவாகவே யாராக இருந்தாலுமே கதை சொன்னால் கேட்பேன். இது ஆன்மீக ரீதியாக பேசுகிறாங்கன்னு எனக்கு ரொம்ப செவிகள் வந்து ஓப்பன் டு இயர்ஸ் ஆகிடுச்சு. ஏதோ சொல்ல போகிறாருன்றது தெரிஞ்சிருச்சு. அவள் ஆரம்பித்த வார்த்தை என்ன அப்படின்னா, நீ தானம் செய் அப்படின்னாரு. நான் கேட்டேன், ஐயா நிதானமாக இருக்க சொல்கிறீங்களா ஐயா அப்படின்னு சொல்லி கேட்டேன். பரவாயில்லையே, உனக்கு இவ்வளோ புரியுதா, சரி உனக்கு நான் விளக்கம் கொடுக்குறேன் கேளு அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்கிறாருங்க. கிட்டத்தட்ட 1.5 மணி நேரம் என் வாழ்க்கையவே புரட்டி போடுற மாதிரியான விஷயத்தெல்லாம் பேசுகிறான். மிரண்டு போயிட்டேன். என்னடா வாழ்க்கை இப்படிலாம் இருக்குமா, இப்படிப்பட்ட அண்டர்ஸ்டாண்டிங்லாம் இருக்குமா? அர்ஜென்ட்டாக யூரின் பாஸ் பண்ணணும். 1.5 மணி நேரத்துக்கு மேலே அவர் கண்டென்ட் கண்டினியூ ஆகுது. நான் உடனே ஐயா தப்பாக எடுத்துக்காதீங்க, என்னப்பா யூரின் பாஸ் பண்ணிட்டு வந்துடுறேன் நான். சரி சரி போயிட்டு வான்னு சிரிச்சுக்கிட்டே அனுப்புகிறார். யூரின் பாஸ் பண்ணிட்டு வெளியே வர என்னை ஒரு 5 பேர் 6 பேர் சுற்றி நின்றுட்டாங்க. என்னங்கன்னா அவர் யார் தெரியுமா உங்களுக்கு, அவர் மட்டும் என்னங்க பேசினார்? அவர் ஆரம்பிக்கும் போது என்கிட்ட சத்தியம் வாங்கிட்டு தான் ஆரம்பித்தார். ஒரு குறிப்பிட்ட வயசு வர வரைக்கும், பக்குவம் வர வரைக்கும் இதை நீ யாருக்கும் சொல்லக்கூடாது, டைம் வரும்போது தான் மற்றவங்களுக்குலாம் நீ சொல்லணும்னு வந்து சொல்லிட்டாரு. யார் தெரியுமாப்பா அவர் யார்? காஞ்சி விஸ்வநாத சுவாமிகள் ஜீவசமாதி ஆனப்போ அவரை குழியில் இறக்கி கூட இருந்து எல்லாம் பண்ணதே அவர் தான். அவர் சாமி வந்து இவரை மட்டும்தான் தொட விடுவார், வேறு யாரையும் தொட விட மாட்டார், மற்ற ஆளுங்கிட்ட பேசவே மாட்டார். அரக்கோணம் பக்கத்தில் சித்தேரின்ற கிராமத்தில் தான் அவரோட வீடு. அவர் வந்துட்டு இவ்வளோ தூரம் உட்காந்து பேசுகிறாருன்னா எங்களுக்கு ஷாக்கிங்காக இருக்குது. போய் உட்காந்து கேளு 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 அப்படிங்கிற. மறுபடியும் ஒரு 2 மணி நேரம் இங்கே ஒரு ஞானம் பெற்றுட்டீங்க அந்த இடத்துல. ஞானமான்னு தெரியல, ஆனால் வாழ்க்கையோட வேறு பகுதியை பார்க்குறேன் நான். இப்படியும் பார்க்க முடியும் இந்த பார்வை அப்படின்றத புரிஞ்சுக்க. மறுபடியும் ஒரு 2 மணி நேரம் இடையில நீங்கள் சொல்லும்போது இதான் சரியை இதெல்லாம் கிரியை அப்படின்னீங்களே, அதெல்லாம் என்னது? எல்லாம் ஒரு கேள்விப்படாத வார்த்தைகளாக இருக்குது. அது நீங்கள் கேள்விப்படாத வார்த்தை. அது எப்படி சரியைன்னு என்ன பண்ணுறது, கிரியைன்னு என்ன பண்ணுறது, அது எப்படி செய்கிறது, அதெல்லாம் ஞானத்துக்கு எப்படி தேடி போகிறது? உங்களுக்கு ஒருத்தர் வந்து சொல்லி கொடுத்துட்டு போயிட்டார், எங்களுக்கு யார் சொல்லிக் கொடுப்பா? நீங்கள் சொல்லிக் கொடுங்க. இல்லை, என்னை பொறுத்த வரைக்கும் சரியை அப்படின்னா நான் அதுக்கப்புறம் தேடுதல் தானே. இப்போ ஐயாவே எல்லாத்தையும் சொல்லி கொடுத்துட்டாருன்னு சொல்ல முடியாது. அதுக்கப்புறம் கிட்டத்தட்ட ஒரு 100-150 ஜீவசமாதி மேலே தமிழ்நாடு ஃபுல்லாக சுற்றி இருப்பேன். அப்புறம் வேதாந்த பிரம்ம ரகசியம், கடப்பை சச்சிதானந்த யோகேஸ்வரர், பெங்களூர் கடப்பா சுவாமின்னு சொல்லுவாங்க, அவர் எழுதின அந்த புத்தகம் வந்து படிச்சிருக்கேன். அப்புறம் திருக்குறள் ஓரளவுக்கு ஆழமாக போய் படிச்சிருக்கேன். இது மாதிரி நிறைய ஞான விளக்கங்கள், ஞான நூல்கள்லாம் கொஞ்சம் கொஞ்சம் படிக்க அதுக்கப்புறம் தான் இந்த வேதம்னா என்ன, ஞானம்னா என்ன, மெய்ப்பொருள்னா என்ன, அப்புறம் நிறைய உபதேசங்கள், நிறைய குருமார்கள் நல்லா சேர்ந்தாப்புல பேச தெரியறதும், பழைய தமிழ் நூல்கள்லேருந்து 4 பாசுரம் சொல்கிறதும் வந்து ஞானத்தில் சேர்ந்துருமா, குருமாரில் ஆயிடலாமா? நம்ம அந்த மாதிரி அப்படிலாம் ஒன்றும் இல்லை. நம்ம பார்த்துருக்குறோம். வந்து சிவசங்கர் பாபா கேள்விப்பட்டிருப்பீங்க. அவர் தமிழ் ஆசிரியராகவே இருந்தவர். அவர் கம்பராமாயணத்துலேருந்து திருக்குறள்லேருந்து அவ்வளோ எடுத்து விடுவார். அவ்வளோ ஆச்சரியமாக இருக்கும். அப்போ இன்றைக்கி அவரை கடவுளாக பார்க்குறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. அப்போ நல்ல 4 புஸ்தகம் படிச்சிட்டோம்னா கடவுளாயிடலாம் போல தெரியுது. முதல்ல எந்த இடத்துலையும் என்னை நான் கடவுள்னு சொல்லி நான் சொல்லலை. 2வது நான் ஞானம் பெற்று விட்டேன் அப்படின்னு சொல்லி நான் சொல்லலை. நமது குருமார்கள் ஞானம் என்கின்ற பாதையை நமக்கு காண்பித்து விட்டு சென்று இருக்கிறார்கள், ஆகச்சிறந்த குருமார்கள். அந்த ஞான பாதையை எனக்கு புரிந்த அளவுக்கு என்னை சார்ந்தவர்களுக்கு, என்னை விரும்பி வருபவர்களுக்கு நான் ஒரு ஞான பாதையை காட்டுறேன். அது வந்து மகாவிஷ்ணு கண்டுபிடிச்ச ஞான பாதைன்னு கிடையாது. ஆல்ரெடி திருக்குறளில் இருக்கிறது, திருப்பாவையில் இருக்கிறது, சிலப்பதிகாரத்தில் இருக்கிறது, மற்ற ஞான நூல்கள் திருவருட்பால இருக்கிறது, திருமூலர் எழுதிய திருமந்திரத்தில் இருக்கிறது. அதில் இருக்கக்கூடிய அந்த விஷயங்களை தான் எடுத்துமே நானுமே சொல்கிறேன். இப்போ இதில் முழுமையானவர், ஆழமானவர், முழுமை பெற்றவர்னு யாருமே கிடையாது. அகத்தியரேன்னு ட்ராவல் பண்ணிட்டு போயிட்டு இருக்கிறதா வந்து அந்தரங்க தீட்சையில் வந்து எழுதுறாரு. இதுக்கு ஒரு முதலும் இல்லை முடிவும் இல்லைன்றது எழுதுறாரு. மகாவிஷ்ணு ஞானம் பெற்றாரா இல்லையான்றது மகாவிஷ்ணுக்கு தெரியல. ஆனால் மகாவிஷ்ணு சொல்லக்கூடிய விஷயங்கள், மேற்கோள் காட்டி பேசக்கூடிய விஷயங்கள் மக்களுக்கு இன்னைக்கு பயனளிக்கக்கூடிய வகையில் அமையுதுன்றதை நானும் நம்புகிறேன். நம்ம சார்ந்தவரோட வாழ்க்கையும் பல பேரோட வாழ்க்கை மாறி இருக்கு. என்லைட்டன்மெண்ட் அப்படிங்கிறத ஞானம்னு சொல்கிறாங்க. நம்ம வந்து என்னன்னு தெரிஞ்சுக்கிறோம், நமக்கு என்ன நடக்குது, உள்ள என்ன நடக்குது, வெளியில் என்ன நடக்குது, சுற்றி என்ன நடக்குங்கிறது தெரிஞ்சுக்கிறது ஞானம்ன்றாங்க. மகாவிஷ்ணு ஞானம் பெற்று விட்டாரா அப்படிங்கிறது மகாவிஷ்ணுவுக்கு தெரியல அப்படின்னா மகாவிஷ்ணு மற்றவங்களுக்கு என்ன சொல்வார்? இல்லை, யாருமே அப்படி சொல்ல முடியாது. ஏன்னா நான் ஞானம் அடைந்து விட்டேன் அப்படின்னு சொல்லி எப்படி ஒருத்தர் சொல்ல முடியும்? அதுக்கு அளவுகோலே இல்லையே. இங்கே பிரச்சனையே அதுதானே. பகுத்தறிவுனா சயின்டிஃபிக்காக வந்து ஒரு ரீசன் சொல்லுன்றோம். பகுத்தறிவுக்கு வந்து இப்போ இது எப்படி அளவீடு வச்சு அளக்க முடியும்? இப்போ எனக்கு இருக்கிறது ஞானம் தான்றது இப்போ நான் ஆமான்னு சொன்னாலும் பிரச்சனை,
நான் இல்லைன்னு சொன்னாலும் பிரச்சனை. பிரச்சனையா இல்லையாங்கிறது இல்லை பிரச்சனை. வந்து ஞானம் அடைஞ்சிருக்குமா இல்லையா, நான் வந்து ஐஏஎஸ் ஃபர்ஸ்ட் கிளாஸில் பாஸ் பண்ணிட்டேங்கிற 4 பேருக்கு பிரச்சனையாக இருக்கலாம். ஆனால் பாஸ் பண்ணிட்டேனா இல்லையாங்கிறது தெரியணும்ல. அதுவும் பாஸ் பண்ணா இப்போ இல்லைன்னு அதில் ஒரு கணக்கு இருக்கு. மறுபடியும் அதுதான் இங்கே பிரச்சனையே அதுதான். ஞானத்திற்கு அப்படி அளவுகோல் காட்ட முடியாதுன்றேன். யாருமே அதுக்கு ஒரு அளவுகோல் கொடுக்க முடியாது. இப்படி உங்களுக்கு தனிப்பட்ட முறையில் 1-to-1 சொல்லப்பட்ட விஷயத்தில் நீங்கள் வந்து அரசு பள்ளி மாணவர்கள்ட்ட ஒரு 1000 பேர்ட்ட கொண்டு போய் சொன்னோம்னா அந்த குழந்தைகள் ஞானம் பெற வாய்ப்பு இருக்கா? உங்களுக்கு கிடைச்ச ஒரு விஷயங்கள் வந்து அப்படி வந்து தூவி விடக்கூடிய விஷயமா அது? இல்லை, நான் அதை எப்படி பார்க்குறேன் அப்படின்னா, ஔவையார் வந்து ஆல்ரெடி சொன்ன ஒரு விஷயம்தான், அரிது அரிது மானிடராய் பிறத்தல் அரிது. புதுசாக நம்ம எதுவுமே சொல்லலை. அதனினும் அரிது கூன் குருடு செவிடு பேடு நீங்கி பிறத்தல் அரிதுன்னு சொல்லி ஔவையார் சொன்ன விஷயத்த முற்பகல் செய்யின் பிற்பகல் விளையும் என்று வந்து ஊழ்வினையில் வந்து பார்த்தீங்கன்னா நமது திருவள்ளுவர் சொன்ன விஷயங்களை தான் நான் சொன்னேன். அது தவறாக புரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறது. இப்போ அந்த தவறாக புரிந்து கொள்ளப்பட்டதுக்கு நான் அடுத்து வர்றேன். நான் என்னுடைய கேள்வி என்னென்னா, நீங்கள் உங்களுக்குன்னு ஒரு விஷயம் உள்ளே செலுத்தப்படுது. அது வந்து நீங்கள் சொன்ன அந்த கோவிலில் அங்கே ஒரு சித்தருடைய கூட இருந்தவர் வந்து உங்களுக்கு வந்து சில விஷயங்களை சொல்கிறார். அதை உங்களுக்கே புரிஞ்சுக்க கஷ்டமாக இருந்துன்றீங்க. அதுக்கப்புறம் நீங்கள் நிறையா பார்க்குறீங்க, அதுக்கப்புறம் நிறையா படிக்கிறீங்க, நிறையா அந்த இதில் தொடர்ந்து நிறையா ட்ராவல் பண்ணீங்க, நூற்றுக்கணக்கான சித்தருடைய ஜீவசமாதியில் தேடி போகிறீங்க. அப்போ அவ்வளோக்கு இன்னமும் வந்து எனக்கு ஞானம் வந்துருச்சான்னு தெரியலன்னு சொல்கிறீங்க. அந்த இடத்துல நீங்கள் ட்ராவல் பண்ணும்போது ஒரு பள்ளிக்கூடத்து பிள்ளைகளோ ஒரு பொது வெளியிலையோ ஒரு மேடையிலையோ ஒரு லெக்சர்லையோ கொடுக்கக்கூடிய டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணக்கூடிய விஷயமா ஞானம்னு என்னுடைய கேள்வி. ஏன் சொல்லக்கூடாதுன்னு நான் சொல்கிறேன். இப்போ ஆன்மீகத்தை அப்போ யாரு தான் சொல்லணும்? நான் கேட்கல. நீங்கள் யார் அதை சொல்கிறதுக்கு நான் கேட்கல. என்னுடைய கேள்வி வந்து, ஒருத்தருக்கு தனிப்பட்ட முறையில் சொன்னதே அவ்வளோ பெரிய பாரமாக இருந்தது, அவ்வளோ ஆச்சரியமாக இருந்தது, மொத்த வாழ்க்கையை புரட்டி போட்டதுங்கிற மாதிரி இருக்கக்கூடியது 1-to-1 ஃபுல் அட்டென்ஷன் இருக்கக்கூடிய விஷயமே அவ்வளோ புரிதல் கஷ்டமாக இருக்குது. இன்னமும் ட்ராவல் பண்ணிட்டே இருக்குன்னு சொல்லும்போது ஒரு 1000 பேர் கொண்ட க்ரௌடில் வந்து ஒரு விஷயத்தை அப்படி சொல்லிட்டு வந்து அது அப்படி ஞானத்தை அது டிரான்ஸ்ஃபார்ம் அப்படி பண்ணுமான்னு கேட்குறேன். எப்படி இப்போ நம்ம மொத்தத்தையும் கண்டிப்பாக ஒரு ஸ்பீச்சில் வந்து யாரையுமே கொடுக்கவே முடியாது, மாற்று கருத்தே கிடையாது. ஆனால் வந்து முற்பகல் செய்யின் பிற்பகல் விளையும்ன்ற அந்த தத்துவத்தை ஏன் பேசக்கூடாது அப்படின்றத என்னுடைய கருத்து. இப்போ அதுக்குண்டான விஷயம் வந்து இப்போ கோர்ட்ல போயிட்டு பேசுங்க. நம்ம வந்து யாருமே நமக்கு மதத்துக்கான அடிப்படை சுதந்திரம் வந்து கான்ஸ்டியூஷன் சொல்லப்பட்டிருக்கு. 25-26 தெளிவாக வழிபாட்டு உரிமை சொல்லுது. நான் கடவுள்னே சொல்லலாம், இங்கே யாருமே தப்பு. நம்ம ஏற்கனவே பார்த்த சிவசங்கர் பாபாலேருந்து அன்னபூரணிலேருந்து யாகவா முனிவர்லேருந்து நம்ம நூற்றுக்கணக்கான தமிழ்நாட்டிலே பார்த்துருக்கோம், வட மாநிலங்களில் பார்க்குறோம், குருக்கள்லாம் இருக்கிறாங்க. ஸோ நீங்களே கடவுள்னு வச்சுக்கிட்டா கூட உங்களை யாரும் கேட்க போகிறது, அது உங்களுடைய முறை, அதில் வந்து யாரும் கேள்வி இல்லை. ஆனால் பிரச்சனை அல்லது கேள்வி எங்கே வருதுன்னா, அதை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்களா, அதை கொடுக்க முடியுமாங்கிற இடத்துல வருது. நாம் வந்து நீங்கள் சொல்கிறது முற்பகல் செய்யும் பிற்பகலையும் ஏற்கனவே உள்ளதானே, எஸ் அக்ரி, எல்லாமே ஒன்றும் குழப்பமே இல்லை. ஆனால் இது இப்படி கொடுக்க முடியுமான்னு நான் கேட்குறேன். ஒரு 1000 பேர் கொண்ட அவையில் நான் ஒரு தத்துவம் சொல்கிறேன், உள்வாங்கிக்கன்னு சொல்ல முடியுமான்னு நான் கேட்குறேன். 100% சொல்லணும் இல்லைங்களா? சொல்லாமல் எப்படி இருக்க முடியும்னு கேட்குறேன். ஒரு நல்ல விஷயத்தை எங்க வேணாலும் சொல்லலாமே, ஏன் சொல்லக்கூடாது? அதுல என்ன தவறு? அதை எப்படி சொல்லணும் அப்படிங்கிற ஒரு கணக்கு இருக்குல்ல. அதை நான் வந்து நிச்சயமாக வந்து நான் ஏற்றுக்கொள்கிறேன். ஆனா வந்து பாத்தீங்கன்னா, இப்போ ஒரு பிரச்சனை நடக்குது, அந்த பிரச்சனை காரணம் இதனால தான் நான் தனிப்பட்ட மனிதரை அதை நான் தாக்கி சொல்லவில்லை, தனிப்பட்ட நகரை. ஆனால் நமக்கு வந்து நீங்கள் வந்து ஒருத்தரால் ஒரு ஞானத்தில் ஒரு பாதை காட்டப்பட்டது உங்களுக்கு, நீங்கள் அதை நோக்கி அப்புறம் தொடர்ந்து பயணிக்கிறீங்க, அதுலேயே நீங்கள் ட்ராவல் பண்ணுறீங்க. அப்போ வந்து ஒரு 1000 பேர் கொண்ட அவையில் எல்லோருமே இருப்பார்கள் அப்படிங்கிறது ஒரு அடிப்படையான விஷயம். இந்த இடத்துல நம்ம 5 பேர் உட்காந்துருக்கோம். அந்த 5 பேர்லேயே வேறு வேறு சமூகம், வேறு வேறு வளர்ப்பு, வேறு வேறு பண வசதி, வேறு வேறு பின்புலம், குடும்பம் எல்லாமே இருக்கும். அதில் எனக்கு ஒரு சிரமம் இருக்கும், என்னுடைய குடும்பத்தில் யாருக்காவது வந்து ஒரு பிரச்சனை இருக்கும், ஒரு பலகீனம் இருக்கும், ஒரு அங்கீகீனம் இருக்கும், ஏதோ ஒன்று இருக்கும். அப்போ வந்து உனக்கு இப்படி இருக்குதுன்னா அதுக்கு இதுதான் காரணம் சொல்லி சொன்னால் நான் எப்படி பார்ப்பேன்? அந்த இடத்துல அந்த பார்வை மறுபடியும் அதான் சொல்ல வர, தவறா எடுத்துக்க இல்ல இல்ல, தனிப்பட்ட நபரை அதை நான் சொல்லவில்லை. இல்ல நீங்க சொல்ல வர கருத்து புரியுது. ஒரு உங்களுக்கு உள்நோக்கம் இருக்குதுன்னோ, நீங்க ஒரு ஆளை வந்து இன்சல்ட் பண்ணிட்டீங்கன்னோ நான் நினைக்கல. ஆனா என்னுடைய கேள்வி என்ன, நீங்க அந்த பாதையில இப்போ வந்து என்னை மாதிரி ஒருத்தர் வந்து இந்த பாதையிலே டிராவல் பண்ணாங்க. எனக்கு வந்து கடவுளை நான் வந்து நம்புறேன், பார்த்ததில்லை, எனக்கு தெரியாது. ஆனால் ஞான பாதையில் நான் போனதில்லை. நீங்கள் ஞானம் அடைஞ்சிட்டா இல்லைன்னு தெரியலன்னு சொல்றீங்க, அதுக்கு எனக்கு சம்மந்தமே இல்லைன்றேன். நான் அந்த பக்கம் ஓரமாக இங்கே ஓரமாக உட்காந்து விளாண்டுட்டு இருக்கேன். ஆனால் இங்கே வந்து நீங்கள் அதை ட்ராவல் பண்ணுற ஒருத்தருக்கு எதில் இருக்கக்கூடிய எல்லாருக்கும் ஹிதம் பேசுறது கனி இருப்ப காய் கவர்ந்தற்று அப்படின்னு வள்ளுவர் நீங்கள் அடிக்கடி மேற்கோள் காட்ட சொல்ல. அப்போ அந்த ஹிதம் பேசுகிற இடத்துல உங்களுக்கு வந்து கை இப்படி இருக்குது, உங்களுக்கு கால் இப்படி இருக்குது, ஒரு கண் இருக்குன்னா நீங்கள் அந்த ரியாக்ஷனை நீங்கள் பார்க்கணும். அது எவ்வளோ உணர்வுபூர்வமாக இருந்தது. அவருக்கும் உங்களுக்கு எந்த பகையும் கிடையாது. அவர் அதுக்கு முன்னாடி நீங்கள் பார்த்துருக்க போகிறதில்ல, பின்னாடியும் பார்த்துருக்க போகிறதில்ல. ஆனால் அவருடைய அந்த ஆற்றாமை வந்து, ஏன்னா அவர் அதனால் பாதிக்கப்பட்டு அவங்க உட்காந்துருக்கிறாரு. எவ்வளோ சமூகத்தில் சின்ன வயசில் இழிவுகள் எல்லாம் கடந்து வந்திருப்பார். அப்போ நம்ம பொதுவெளியில் ஒரு விஷயத்தை போடும்போது அது எப்படிப்பட்டதாக இருந்திருக்கணும் அப்படிங்கிற ஒரு கவனம் இருக்குல்ல. என்ன உங்கள்கிட்ட என்ன வருது அப்படிங்கிறது முழுமையாக ஏற்றுக்கொள்கிறேன். நான் வந்து பேசின அந்த நான் வந்து கோவத்தில் பேசணும்னு சொல்கிறத விட கொஞ்சம் சத்தமாக பேசிட்டேன்னு சொல்லணும். காரணம் என்ன அப்படின்னா, நான் உங்கள் ரியாக்ஷனுக்கே போகல. அது வந்து அந்த இடத்துல லைவில் வந்து அந்த இடத்துல நடக்கும், அதை நான் புரிஞ்சுக்கிறேன். நான் வந்து இப்போ நான் உங்களை பற்றி ஒரு தப்பான வார்த்தை சொல்லிட்டேன்னா நீங்கள் இப்படி தான் ரியாக்ட் பண்ணுவீங்கன்னு சொல்ல முடியாது, அது எப்படினாலும் போகலாம். ஏன்னா அது ரியாக்ஷன். அது
நான் முந்தின இடத்துல நிற்கிறேன். நீங்கள் வந்து அந்த பார்வை மாற்றுத்திறனாளி ஆசிரியர் கேள்வி கேட்ட பிறகான உங்களுடைய உணர்வு பற்றி நான் பேசலை. நான் அப்படித்தான் பேசுவேன்னு சொல்கிறதோ அது என்ன தப்பு இருக்குன்னு சொல்கிறோம், அதெல்லாம் அது வந்து அரசியல். அது நான் அதுக்கு முன்னாடி தருணத்தில் நிற்கிறேன். நீங்கள் சொன்ன அந்த முற்பகல் செய்யும் பிற்பகல் விளையும் அப்படிங்கிறதோ அது வந்து ஒரு குறைபாடு ஒன்று இருந்தால் அதற்கு முந்தின ஜென்மம் காரணமாக இருக்குங்கிறதோ இந்து மத ஆன்மீக நம்பிக்கை. அது வந்து உங்களுடைய குருநாதர்கள் என்ன சொன்னாங்கன்னு தெரியல, இந்த மதத்திலே சொல்லப்பட்டிருக்கு. காலகாலமாக நீங்கள் சொன்ன மேற்கோள் காட்டினா கூட எல்லாருமே சொல்லியிருக்காங்க, வள்ளுவர்லாம் எல்லாருமே சொல்லியிருக்காங்க, அதில் குழப்பம் இல்லை. ஆனால் அதை சொல்கிற விதம் அது பொது இல்லை. இப்போ நீங்கள் ஏன்ட்ட தனியாக பேசுகிறீங்க, ரெக்கார்டிங் நடக்கலை, என்கிட்ட தனியாக பேசுகிறீங்க, அப்போ நீங்கள் என்னன்னாலும் சொல்லலாம், அதில் ஒன்றும் பிரச்சனை, எனக்கும் உங்களுக்குமானது. ஆனால் ரெக்கார்டிங் நடக்கும் போதே இது 1000 பேர்கிட்ட போகும், 1,00,000 பேர்கிட்ட போகுங்கிற ஒரு கவனம். அது பொது வெளியில் தான் நீங்கள் பேசுகிறீங்க, அது பிள்ளைகள்கிட்ட பேசுகிறீங்க. நீங்கள் வந்து ஒரு 13 வயதில் இருக்கக்கூடிய டீனேஜில் கூட பிள்ளைகள் இருக்குது. அந்த பிள்ளைகளில் 4 பேருக்கு சிரமம் இருக்கலாம், அந்த பிள்ளைகளுடைய வீட்டில் 4 பேருக்கு ஒரு சிரமம் இருக்கலாம். அப்போ உனக்கு இப்படி தான் அப்படின்னு சொல்லி சொன்னால் ஹவு தே வில் அண்டர்ஸ்டாண்ட். இல்லை பேசி முடிக்கவே விடலையே, பேசி முடிக்க விட்டு சரி பண்ணிருப்பானே, என்னை மாதிரி அங்கேயும் பண்ணிட்டாங்களோ அப்படின்னு சொல்ல முடியாது. எனக்கு என்னுடைய உண்மையாகவே என் மனசில் இருந்த வெளிப்படையாகவே சொல்கிறேனே, ஒரு குழந்தைங்களுக்கு நம்ம பேச வரோம், நம்ம என்ன பேசுவோம்னு தெரிஞ்சு தான் கூப்பிட்றாங்க. இந்த இடத்துல வந்து இப்படி பேச விடாமல் தடுக்கிறாருன்றப்ப கொஞ்சம் சத்தமாக பேசிட்டு உண்மை இப்போ சொல்ல வரேன். நான் ரியாக்ஷனே நான் புரிஞ்சிருச்சு. நீங்கள் என்ன கேட்க வரீங்கன்னா, நீங்கள் எப்படி அந்த மாதிரியான வார்த்தைகளை பயன்படுத்தலான்றீங்க. விச் மீன்ஸ் இந்த அதாவது அரிது மானிடராய் பிறத்தல் அரிது அதனினும் அரிது கூன் குருடு செவிடு பிறத்தல். நான் சொல்லுவேன் வந்து மயிருன்னா கெட்ட வார்த்தை, முடின்னா கெட்ட வார்த்தை இல்லை. ஏன் ஒரு பொருள் தானே 2 சுட்டுது? அப்போ முதல் வார்த்தைக்கு சண்டைக்கு வரக்கூடியவன் 2வது வார்த்தைக்கு அமைதியாக போகிறான். அப்போ பொது வெளியில் எப்படி பயன்படுத்தணுங்கிறது ஒன்று கணக்கு இருக்குது. அது வந்து பேச்சாளர்கள் விட்டுருங்க. உங்களை மாதிரி நான் திரும்ப உங்களை இதை அழுத்தி கேட்குறேன், உங்களை மாதிரி ஆன்மீக பாதையில் இருக்கிறவங்க பிற உயிருக்கு சேவை செய்வதுன்னு கிளம்புறவங்க, அப்போ பிற உயிருக்கு சேவை செய்வதுதான் ஆன்மீகன்னு முதல் வரியிலேருந்து 100 முறை அதை மேற்கோள் காட்டுறவங்க. அப்போ பிற உயிர்களுக்கு ஒரு மனம் புண்பற்றக்கூடாது அப்படிங்கிற கவனம்ல முதல்ல நிற்கணும். வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடினா பயிரை கண்ட போதே வாடுறவர் வந்து உயிரை கண்ட போது எப்படி வாடுவார்? அப்போ இந்த மாதிரியான ஒரு உணர்வுகள் உங்களுக்கு இருந்திருக்குது அப்படின்னா அதை எப்படி ஆசையாக ஒன்றும் பிரச்சனை இல்லை நான் ஓடி வரேன் அப்படின்னு இல்லாமல் அதற்கான காரணம் இதுன்னா கிட்டத்தட்ட அது பழி சொல்கிறது போல ஆயிரும் இல்லையா நீங்கள் பயன்படுத்தின வாக்கியங்கள்? சில நேரங்களில் வந்து ஒரு மனிதன் எல்லா நேரத்துலையும் அவேர்னஸில் இருக்க முடியறதில்லை. அந்த நேரத்தில் என்னுடைய கோபத்திற்கு உண்டான காரணம், சத்தமாக நான் பேசுறதுக்கு உண்டான காரணம், ஒரு குழந்தைங்களுக்கு இந்த பிறவி பயனை பற்றி வெளிப்படுத்தும் போது இப்படி சொல்றாரே இப்படி தடுக்கிறாரேன்றதோட வெளிப்பாடு நான் சொல்றேன். நான் சரியா கன்வே பண்ணலாம்னு நினைக்கிறேன். நான் அந்த பார்வை மாற்றுத்திறனாளி ஆசிரியர் எந்த வார்த்தை தவறுன்னு சொல்லுங்க, நான் டைரக்ட் தவறுன்னே நான் சொல்ல வரல. ஒவ்வொன்றுக்கும் ஒரு விதம் இருக்குன்னு நான் சொல்ல வரேன். நான் வந்து திரும்ப ஒன்று உங்களுக்கும் அந்த ஆசிரியருக்கும் நடந்த விஷயத்தை நான் பேசல. அதை நான் புரிஞ்சு நானே எப்படி ரியாக்ட் பண்ணுவேன், நான் இல்லைன்னு சொல்ல. நான் வந்து அப்படிலாம் நிதானமாக வந்து யாராலும் பண்ணுவேன். அதனால வந்து அது என்ன ஒரு ரியாக்ஷன் வரும்போது எப்படி வரும்னு தெரியாது. நான் நீங்கள் ஒரு லெக்சர் கொடுக்குறீங்க இல்லை, நான் லெக்சர் பற்றி மட்டும் தான் பேசுகிறேன். அந்த லெக்சர் வந்து இட் வாஸ் வெரி கம்போஸ்ட். அது சத்தமாக சண்டையாக சச்சரவாக இல்லாமல் நிதானமாக குழந்தைகளுக்கு பெற்றோரை பற்றி மற்றவரை பற்றி உணர்வுகளை பற்றி ஆசிரியர் பெருமக்களை பற்றி எல்லாத்த பற்றியும் பேசிட்டு போகுது. அப்படி பேசிக்கிட்டு போகும்போது தான் இந்த விஷயங்கள் சொல்லுது. இந்த விஷயங்கள் சொல்லப்படும் போது தான் அவர் உணர்வுபூர்வமாக தூண்டப்படுறார். சரிங்களா? இந்த இடத்துல தான் நிற்கிறேன். அவர் தூண்டப்படுறாரு, நான் கட் பண்ணிடுறேன். அந்த பக்கம் நான் போகவே இல்லை. அதுக்கு முந்தின தருணம். அப்போ அந்த குழந்தைகளுக்கு வந்து நீங்கள் என்ன பாஸ் பண்ணுறீங்க? நீ வந்து ஒரு பார்வை மாற்றத்தினாலியாக இருக்க அல்லது வந்து உடலில் ஒரு ஹீனம் இருக்குது, இல்லாட்டி உங்கள் குடும்பத்தில் யாரோ இருக்கிறாங்கன்னா அதை கவலைப்படாத நம்ம தூக்கி நிப்பாட்டி பிடிச்சிடலாம் அப்படின்னு சொல்கிறதா, அதற்கான காரணம் இதுதான் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னு கொண்டு வரதா? இப்போ ஒரு பேச்சுக்கு நீங்கள் வந்து இடத்துல போகிறீங்க, எந்த ஜென்மத்தில் என்ன பாவம் செஞ்சோமோ நம்ம இப்படி இருக்குது, பரவாயில்ல ஆண்டவன் இருக்கான அப்படின்னு சொல்கிறது வேறு. நீ வந்து போன ஜென்மத்தில் பாவம் பண்ணியிருக்காதான் இப்படி இருக்க, அந்த இடத்துல அது பழி சொல்வது போல மாறி இல்லையா அந்த டோனு? இல்லை, அதைத்தான் நான் அப்படி சொல்லலைன்னு தானே சொல்ல வரேன். அவரை நான் நேரடியாக சொல்லவில்லை, பொதுவான கருத்தை சொல்லும்போது அப்படி புரிந்து கொள்ளப்பட்டது. என்னுடைய நோக்கமும் அது கிடையாது. என்னை முழுதாக பேச விடவில்லை. முழுதாக பேசி இருந்தால் நான் என்ன சொல்ல வரேன்றது கன்வே ஆயிருக்கும். அந்த இடத்துல அது சர்ச்சையாக மாறி அந்த இடத்துல மட்டுமே அதை பேசலை, அதற்கு முந்தின ஸ்கூல்லேயே அதை பேசியிருக்கீங்க. அதற்கு முன்னாடி ஒவ்வொரு இடத்தையுமே நீங்கள் பேசுறீங்க. இது வந்து நீங்கள் பேசுனது வந்து முதல் முறை இல்லை. அந்த நீங்கள் உங்களை வந்து கர்மா பற்றின உங்களுடைய ஸ்டேட்மெண்ட் வந்து இட் வாஸ் நாட் த ஃபர்ஸ்ட் டைம் ஃப்ரம் யூ. இல்லை, எப்படி நீங்கள் ஒவ்வொரு விஷயத்தையும் தவறுன்னு எப்படி சொல்கிறீங்க? நான் தவறுன்னே இப்போ வரைக்கும் அந்த வார்த்தையை பயன்படுத்தல. நான் வந்து அப்ரோப்ரியேட் அப்படிங்கிற இடத்துல நிற்கிறேன். இதமாக சொல்வது, பதமாக சொல்வது, கனி இருப்ப காய்க்க. பல இடங்களில் இதமாகவும் சொல்லியிருக்கிறேன். அதை பற்றி ஏன் பேச மாட்டீங்க? அதை பார்க்கலன்னு எடுத்துக்கலாமா? நான் வந்து 100 பேருக்கு டெய்லி அன்னதானம் பண்ணுறேன், 2 பேர் தான் கொண்டிருக்கிறேன். நீங்கள் ஏன் 100 பேருக்கு அன்னதானம் இதுவும் ஒன்றாகாதே? அதுதான் சொல்கிறேன். நீங்கள் நான் எல்லாத்தையும் நல்லா பேசியிருக்கேன்னா அது உங்களுடைய நெறி, அது வந்து பண்ணி ஆகணும். இல்லை, நான் அந்த இடத்துல நான் ஏற்றுக்கிறேன், இதமாக பேசி இருந்திருக்கணும். அந்த இடத்துல நான் பண்ணது தவறு தான். அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா கோர்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய நோக்கம் அவரை காயப்படுத்துவதல்ல. பல மாற்று கோர்ட்டில் பயன்படுத்தின வார்த்தைகள் தான் இங்கேயும் பயன்படுத்துறீங்க. அதை நான் புரிஞ்சுக்கிட்டேன். உங்களுக்கு உள்நோக்கம். முடிச்சுக்கிறேன்.
மாற்றுத்திறனாளிகளுக்கு பல மாற்றுத்திறனாளிகளுக்கு உதவி பண்ணியிருக்கோம். ஏகப்பட்ட மாற்றுத்திறனாளிகளோட வாழ்க்கையை மாற்றியிருக்கோம். அது காரணம் காட்டி நான் இந்த இடத்துல தப்பிப்பதற்காக நான் சொல்லவில்லை. அந்த இடத்தில் நான் இன்னும் கொஞ்சம் கவனமாக கையாண்டிருக்கலாம். அது தவறு தான். அதற்காக என்னுடைய நோக்கமே என்னுடைய டீச்சிங்ஸ் எல்லாமே தவறுன்னு எப்படி நீங்கள் சொல்ல? நான் தவறுங்கிற வார்த்தை இப்போ வரைக்கும் ஒரு தடவை பயன்படுத்தலை, இனிமேலும் பயன்படுத்தலான்னு தெரியல. நான் அந்த இடத்துக்குள்ளே போல. என்னுடைய கேள்வி என்னென்னா, வார்த்தைகளில் உள்ள பிறழ்ச்சி வந்து எல்லா மனிதனுக்கும் நடக்கும். அது வந்து அதில் அப்படி வராத ஒரு ஆளே கிடையாதுங்கிற எல்லாரும். சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தில் வந்து நிறைய பேர் ட்ராவல் பண்ணியிருக்காங்க. கொள்கை என்னன்னு கேட்டாங்க, எனக்கு அப்படியே தலை சுத்திருச்சு அப்படின்னு சொல்லி அது மாதிரி எல்லாரும் வேறு வேறு இடத்துல சந்தர்ப்பங்களை பண்ணுறாங்க. நம்ம கஸ்தூரி அவர்கள் பார்க்குறோம். அது மாதிரி மனிதர்கள் வந்து வார்த்தைகளை ஒன்று விடுறது வந்து ரொம்ப இயல்பாக பார்க்குறோம். அது ரொம்ப புரியுது. ஆனால் உங்களைப் போல நான் 1000 பேருக்கு 1000 விஷயங்கள் சொல்கிறேன்னு கிளம்புறோம். நாங்கள் சாமானியர்கள். நாங்கள் ரோட்டில் போகிறோம், வீட்டில் போகிறோம், சண்டை போகிறோம். சாமானியர்கள் சொல்லாதீங்க. நான் ரொம்ப சாமானியன். நான் வீட்டில் அடிக்கடி பண்ணிக்கிட்டு இருக்கோம். நாங்கள் சாதாரண இயல்பான வாழ்க்கை. நீங்கள் அப்படி சொல்கிறீங்க, நான் சொன்னால் கேட்க மாட்டேன். நானும் சாமானியன் தான். நானும் ஒரு 4 பேர். நீங்கள் ஒரு 1000 பேர் மத்தியில் பேசும்போது அங்கே தானே உங்களுக்கு வந்து இது தேவைப்படும் சொல்கிறேன். இப்போ நாங்கள் எங்கள் கேமராமேன் இருக்காரு. இல்லை, அதுக்கு நான் அப்பயே பதில் கொடுத்துட்டேன்னு நினைக்கிறேன். இன்னும் இதமாக பேசி இருந்திருக்கலாம். அந்த நேரத்தில் இதமாக பேசவில்லை. அதை நான் ஏற்கிறேன்னு சொல்லிட்டீங்க. அது எங்கே மிஸ் ஆகுது? நான் வந்து நீங்கள் திரும்ப சொல்லி நீங்கள் பேசுகிற தப்புங்கிற இடத்துக்கு நான் போகவே இல்லை. நான் வந்து இது மாதிரியான ஒரு கவனமற்ற வார்த்தைகள் வந்து எல்லாருக்குமே வரும்ன்றேன். அதில் எனக்கு 140 கோடி மக்களுக்கு வரும். உங்களை போன்ற பாதையில் இருப்பவர்கள் எப்படி வரும் நான் கேட்குறேன். நீங்கள் தானே அடுத்த லேயரில் இருக்கிறீங்க. நாங்கள்லாம் உங்கள் பேச்சை கேட்குற இடத்துல இருக்கோம். நீங்கள் பேச்சை சொல்கிற இடத்துல ஒரு மனிதன் நீங்கள் ஆசீர்வாதம் பண்ணுறீங்களா இல்லையா? 24 ஆசீர்வாதம் பண்ணுறீங்களா இல்லையா? 24 மணி நேரமும் ஒரு மனிதன் விழிப்புணர்வு நிலையிலே இருப்பான்னு உங்களுக்கு பெரிய ஞானிகளையே சொல்ல முடியுமா? ஐயா, உங்களுக்கு ஆன்மீகம் தெரியும், எனக்கு தெரியாது. ஐயா அப்படி சொல்லாதீங்க. இல்ல, எனக்கு ஞானம் ஓரளவுக்காக ஆன்மீகம் தெரியும். எனக்கு ஞானம் கிடையாது, எனக்கு ஆன்மீகம் தெரியாது. நான் வந்து சாதாரணமான பாமர பக்தன். கடவுள் சிலையை காட்டிங்கன்னா படக்குன்னு கும்பிட்டுரும். எனக்கு இவ்வளவுதான். எனக்கு அதுக்கு மேலே ஞானம் அவ்வளோ தெரிஞ்சா நான் இங்கே உட்காந்துருக்க போகிறேன். அது நான் கேட்குறேன். நீங்கள் அந்த ட்ராவலில் இருக்கீங்க, நீங்கள் சரியைன்றீங்க, கிரியைன்றீங்க. சில நேரங்களில் அவேர்னஸ் தவறும். 24 மணி நேரம் அவேர்னஸ்ல எந்த ஒரு மனிதனும் இருப்பதில்லை. அந்த நிலையை நான் இன்னும் அட்டைன் பண்ணல. 24 மணி நேரம் விழிப்புணர்வு நிலையிலே இருக்கணுன்ற அந்த நிலையை நான் இன்னும் அட்டைன் பண்ணல. மேபி அப்படி அட்டைன் பண்ணியிருந்தா இன்னும் கொஞ்சம் இதமாக, இன்னும் கொஞ்சம் கவனமாக இருந்திருப்பேன். அந்த இடத்துல கவனம் தவறியது என்று தான் சொல்லுவேன். அந்த இடத்துல நான் எது தவறாக பார்க்கிறேன்னா, கேள்விப்பட்டிருக்கேன். குழந்தை ஐயா தான் ஞானிக்கும் அடி சறுக்குமான்னு கேட்க. யாருக்குமே அடி சறுக்கும் ஐயா. ஏன் வந்து அடி சறுக்காது? 5 திருமுறைகளை வந்து வள்ளல் பெருமான் எழுதுறாரு. 5 திருமுறைகளை எழுதுனதுக்கு அப்புறம் இது வேலைக்கு ஆகாது, 6ஆம் திருமுறை மட்டும் வெளியிடுன்னு சொல்லி வேலாயுத முதலியார் ஐயா கிட்ட வந்து சொல்றாரு. ஸோ பக்தியிலிருந்து ஞானம் வந்து அவசியமானதாக வந்து படுகிறது. ஒரு குறிப்பிட்ட கட்டம் வரைக்கும் பல தீட்சை முறைகளை வந்து நம்ம பக்தி இல்லாம ஞானம் எப்படி? அதை முடிச்சுக்கிறேன். நம்மளுடைய அகத்தியர் வந்து பல தீட்சை முறைகளை வந்து கொடுக்குறாரு. கடைசியில் இல்லை இந்த தீட்சை முறைகள் எல்லாம் பின்பற்றாதீங்க, அந்தரங்க தீட்சை தான் ஃபைனலாக நீங்கள் வந்து பின்பற்ற வேண்டியது ஒன்று. இது நாள் வரைக்கும் நான் பேசுனது எல்லாத்தையும் மறந்துருக்கேன்னு அகத்தியர் ஐயா வந்து ஃபைனலாக வந்து அந்தரங்க தீட்சை வந்து சொல்கிறாரு. அதுபோக வந்து பார்த்தீங்கன்னா மச்சமுனிநாதர் வந்து மிகப்பெரிய ஞானம் பெற்றவர், கோரக்கருக்கு உபதேசம் செய்தவர். அவரே வந்து ஒரு காலகட்டத்துக்கு மேலே மாயையில் சிக்கி தவறுகள் செய்து ஒரு கட்டத்துக்கு மேலே கோரக்கர் வந்து அவரை திருத்தி ஒரு கட்டத்துக்கு மேலே கொண்டு வர வேண்டிய சூழ்நிலை இருக்குது. அதுக்கப்புறம் மறுபடியும் தவம் பண்ணுறாரு, நல்ல நிலை அடைகிறாரு. பெரிய பெரிய மகான்களுக்கே அப்படி சறுக்கும் போது நான் இப்போ தானே ஆரம்பிச்சிருக்கேன். எனக்கு தெரிந்த ஞான நிலையை, எனக்கு தெரிந்த விஷயங்களை மக்களுக்கு உபதேசம் பண்ணுறேன். ஒரு சில இடங்களில் அந்த தவறுகள் நடக்கும்போது அதை திருத்தி கொண்டு அடுத்த கட்டம் போகணும்னு நினைக்கிறேன். தவறு செய்யாத உலகத்தில் எப்படி இருக்கும்? கோயிலுக்கு போன முதல் நாள்லேருந்து இன்னைக்கு வரைக்கும் ஒரு 5 வருஷம் இருக்குமா? 5-6 இயர்ஸ், 5-6 வருஷத்துக்குள்ளே இருக்கும். அந்த 6 வருஷமாக தான் இந்த ட்ராவலில் இருக்கிறீங்க நீங்கள். எவ்வளவு நிறுவனங்கள் உங்களுக்கு இருக்குது? எவ்வளோ பக்தர்கள் இருக்காங்க ஃபுல் டைமாக உங்களுக்கு? நிறுவனங்கள்னா உங்களுக்கு அமைப்புகள், உங்களுக்கு கிளைகள், இந்த மாதிரி பக்தர்கள், தொண்டர்கள், அது ஹவ் யூ கால்? அப்படிலாம் இல்லை, சகோதர சகோதரிகள் நான் கருதுகிறேன். பக்தர்கள்னு யாரையும் நான் கூப்பிட்றது இல்லை. இப்போ வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா மலேசியா, சிங்கப்பூர், துபாய், அது போக வந்து பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலியா, ஸ்ரீலங்கா, இந்தியா, கிட்டத்தட்ட இந்த 6 நாடுகளுக்கு வந்து தொடர்ச்சியாக வந்து நிகழ்ச்சி பண்ணி, தாய்லாந்துலேயும் வந்து இதுக்கு முன்னாடி வந்து சத்சங்கங்கள் வந்து பண்ணியிருக்கோம். எல்லா இடங்கள்லையுமே உங்களுடைய சகோதர எத்தனை பேர் இருக்கான்னு தெரியாது, ஆனால் ஓரளவு தெரிஞ்சவங்க எல்லாருமே இருக்காங்க. சேனல், யூடியூப் சேனல் பரம்பொருள் ஃபவுண்டேஷன் இருக்கிறனால அதை பார்க்குறவங்க உலகம் ஃபுல்லாகவே ஆல்மோஸ்ட் வந்து இருக்காங்க. இந்த நாடுகள்லாம் இப்போதைக்கு கவர் பண்ணியிருக்கோம். நீங்கள் உங்களுடைய அன்றாட ரொட்டீன், உங்களுடைய பரம்பொருள் ஃபவுண்டேஷன்ல அன்றாட ரொட்டீனாக என்ன வச்சுருக்கீங்க நீங்கள் செய்யக்கூடிய செயல்களை, அந்த ஃபவுண்டேஷனுடைய செயல்கள், ஆக்டிவிட்டீஸ்? காலையில் எந்திரிச்ச உடனே வந்து பார்த்தீங்க அப்படின்னா அங்கே இருக்கிறவங்களுக்கு வந்து ஃபுட்டு முதல்ல, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அப்ராக்சிமேட்டாக எவ்வளோ நம்பர்ஸ்? 15லேருந்து ஒரு 25 பேர் இருப்பாங்க. அவங்க திருப்பூர்ல ஆசிரமத்தில் இருக்காங்க. ஆசிரமத்தில் இருக்காங்க. ஆமாம், திருப்பூர்ல உங்களுடைய இடத்த ஆசிரமம்னு கால் பண்றீங்க இப்போதைக்கு. ஆமா, அந்த அலுவலகம் ஆசிரமம், அந்த ஆசிரமத்தில் ஒரு 15 பேர், 15-25 பேர் இருக்காங்க. ஸோ காலையில் வந்து அவங்க வந்து வாலண்டியர்ஸா இல்லாட்டி வெளியிலேருந்து வருவாங்களா?
ஒரு சில பேர் அங்கே தங்கி வேலை பார்க்குறாங்க, ஒரு சில பேர் வெளியிலேருந்து சமைச்சு கொடுத்துட்டு வெளியே போவாங்க. எல்லாருமே சம்பளத்துக்கு தான் இருக்காங்க, யாருமே சரி, நம்ம வந்து தானமாக கொடுக்கறது வந்து வெளியில் யாருக்கா கொடுக்குறோமா இல்லை இந்த 15-20 பேருக்கே கொடுத்துக்கிறோமா? இல்லை, வெளியே கொடுக்குறோம். ஒவ்வொரு நாள் வந்து ஒவ்வொரு ஏரியாவில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு கொண்டு போய் கொடுத்துட்ருக்கோம். அப்புறம் ஒரு நாள் 20 பேர் கொடுப்போமா, 50 பேர் கொடுப்போமா? ஒரு 200லேருந்து 300 பேருக்கு தினமும் வந்து போயிட்டுருக்கு. திருப்பூர் சுற்று வட்டார பகுதி, திருப்பூர் சுற்று வட்டாரத்தில் இருக்கக்கூடியது. வெளியூர்கள் எங்கேயாவது? வெளியூர்களில் நம்ம டைரெக்டாக பண்ணுறதில்ல, நம்ம சொன்ன உபதேசத்தை ஃபாலோ பண்ணி இப்போ சென்னையில் வந்து வடபழனி முருகன் கோயிலில் ரெகுலராக வந்து கொடுத்துட்ருக்காங்க நம்ம பரம்பொருள் ஃபவுண்டேஷன் சார்பாக. இப்போ அடுத்து வந்து திருப்பூரில் கொடுக்க ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க, சிங்கப்பூரில் கொடுத்துட்ருக்காங்க, மலேசியாவில் ரெகுலராக கொடுத்துட்ருக்காங்க, மற்ற நாடுகளில் நம்ம சொல்லி கொடுத்துட்ருக்காங்க. இது வந்து வள்ளலாருடைய இன்ஸ்பிரேஷனா? வள்ளலாரும் ஒரு இன்ஸ்பிரேஷன். தர்மத்திற்கு வள்ளலார் ஒருத்தர் மட்டும் சொல்ல, திருமூலர் சொல்லியிருக்கிறாரு, நல்லா இருக்குன்னு சொல்லி நம்மளுடைய அகப்பை சித்தர் வந்து சொல்லியிருக்கிறாரு, குதம்பை சித்தர் வந்து சொல்லியிருக்கிறாரு. தர்மம் தான் ஆடு நாடு தேடினும் யானை சேனை தேடினும் கோடி வாசி தேடினும் குறுக்கே வந்து நிற்குமோ, ஓடியிட்ட பிச்சையும் உகந்து செய்த தர்மமும் சாடி விட்ட குதிரை போல் தர்மம் வந்து நிற்குமே, சிவவாக்கியர் சொல்லியிருக்கிறாரு. தர்மத்தை தானே எல்லா மதங்களும் அதுதானே வலியுறுத்துது. ஈவன் நம்ம இஸ்லாத்துலையுமே வந்து பார்த்திங்கன்னா தர்மத்தை தான் முன்னிறுத்துறாங்க, நம்ம கிறிஸ்டியானிட்டியுமே வந்து தர்மத்தை தான் வந்து முன்னிறுத்துறாங்க. ஸோ தர்மத்தை முன்னே வைத்து பேசக்கூடிய அந்த மக்கள் யார் நல்லது செய்தாலும் அதற்குண்டான பலனை இறைவன் தருகிறார். அந்த வகையில் பார்க்கும்போது சித்தர்கள் சொன்ன ஆல்மோஸ்ட் கருத்து தர்மம் தான். திடீர்னு வந்து உங்களுடைய வாழ்க்கையை புரட்டி போட்டு சிறைக்கு செல்கிற அளவுக்கு நேரக்கூடியது வந்து அது தர்மமா கர்மமா? அது வந்து நீங்கள் அவ்வளோ நல்லது செய்கிறீங்க, உங்களுக்கு இன்னும் நிறைய நல்லது நடந்திருக்கணும். நான் நல்லது செய்கிறேனே சொல்ல மாட்டேங்க சார். இல்லை, நீங்கள் 100 பேருக்கு சித்தர்கள் சொல்கிறத நான் செய்கிறேன், நல்லது கெட்டதுன்ற தியரிக்குள்ளேயே நான் போகல. 100 பேருக்கு சாப்பாடு கட்டாயம் நல்லவர் தான். அறம்னு எடுத்துக்கலாம், அறம் சார்ந்த வாழ்க்கைன்னு எடுத்துக்கலாம். அந்த அறம் சார்ந்த வாழ்க்கையை வந்து எடுத்துக்கொள்ளும் போது ஒரு சில விஷயங்கள் வருதுன்னா ஏற்றுக்கொண்டு தான் ஆக முடியும். நம்மை மீறி ஒரு செயல் வந்து அந்த இடத்துல வந்து நடக்குது. நீங்கள் சொல்ல வர ப்ரீச் பண்ணுற தேரி வந்து நல்லது செய் நல்லது நடக்கும், இதுதானே? நம்ம எல்லா உயிருக்கும் அன்பு செலுத்து, எல்லாருக்கும் நீங்கள் நல்லது செஞ்சுட்டு வரீங்க. குறைஞ்சபட்சம் 5 வருஷமாக நீங்கள் போகிறீங்க, ஒரு நாளைக்கு வெறும் 100 பேருக்கு தான் போகிறீங்கனால இத்தனை வருஷத்தில் எவ்வளோ பேருக்கான ஒரு மனது நிறைவை நீங்கள் கொடுத்துருக்கீங்க. வள்ளலார் சொன்னது போல் அந்த வயிற்றில் இருக்கிற நெருப்பு அணைக்கிறது ஒரு பெரும் முயற்சி, அதை பண்ணியிருக்கீங்க. அப்போ உங்களுக்கு நல்லதாக நடந்திருக்கும், ஏன் உங்களுக்கு வந்து ஒரு கெடுதல் நடந்தது? இல்லை, ஜெயிலுக்கு போகிறது எப்படி கெடுதல்னு நினைக்கிறீங்க நீங்கள்? கிருஷ்ண பரமாத்மா பிறந்ததே ஜெயிலில் தான், கிருஷ்ணரை கெட்டவருன்றீங்களா நீங்கள்? கிருஷ்ணர் தான் மகாவிஷ்ணுன்னு தெரியாதுன்னு சொல்லுவேன். ஏன் புரியல? கிருஷ்ணர் தான் மகாவிஷ்ணுன்னு தெரியாம போச்சு. எந்த மகாவிஷ்ணு? இந்த கிருஷ்ணரே ஜெயிலில் தான் வந்தாரு, நானும் ஜெயிலுக்கு போனேன் அப்படின்னா அப்படி கிடையாதுங்க சார். இப்போ நீங்கள் கேட்குற கேள்விக்கு உண்டான பதில், ஜெயிலுக்கு போறது தவறுனா கிருஷ்ண பரமாத்மா கிருஷ்ணர் பிறந்ததே ஜெயிலில் தான், அப்போ அவர் தவறானவர்னு சொல்ல முடியுமா? ஜெயிலில் இருக்கிறவர் அப்போ மகாவிஷ்ணுவும் கிருஷ்ணரும் ஈக்குவல்னு சொல்ல வரல. ஜெயிலுக்கு போறது தவறு என்ற கருத்தும் முற்றிலும் கோணலானது, தவறுன்னு வந்து சொல்றேன். அது எப்படி வேணாலும் இருக்கலாமே, ஜெயிலுக்கு போயிட்டா எப்படி அது தவறுன்னு எப்படி சொல்லுவீங்க? திரும்ப நான் ஜெயிலுக்கு போன தவறுங்க இடத்துல போல அந்த வார்த்தையை நீங்கள் திரும்ப அப்புறமா நீங்கள் வெளியிடும் போது நீங்கள் பார்த்துக்கோங்க. நான் சொல்றது நல்லது பண்ணால் நல்லது நடக்குங்கிறது நீங்கள் சொல்லி அதைத்தான் சொல்ல வரேன். நல்லது பண்ணா ஜெயிலுக்கு போகக்கூடாதுன்னு ஏதாவது இருக்குங்களாங்க? அதைத்தான் கேட்குறேன். நல்லது பண்ணால் ஜெயிலுக்கு போகலான்னு யாருங்க நல்லது பண்ணுவாங்க? நீங்கள் நான் டெய்லி வந்து 100 சாப்பாடு போடுங்க, கட்டாயம் ஜெயிலுக்கு போய் நீங்கள் ப்ரீச் பண்ணுங்க, யாராவது செய்யறாங்களா? இல்லை, நான் என்ன ப்ரீச் பண்றேன்னா வாழ்க்கையில எது வேண்டுமானாலும் நடக்கும், அதையும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய பக்குவத்தையும் தைரியத்தையும் வளர்த்துக்கணும். நீ வந்து சாப்பாடு போடு, நீ அறம் சார்ந்த வழியில போ, நீ ஹெல்ப் பண்ணு, நீ ஜெயிலுக்கே போக மாட்டேன்னு நான் சொல்ல. அவரவர் செய்த கர்ம வினைகளுக்கு தகுந்தாற் போல ஒருவருடைய வாழ்க்கையில் எது வேண்டுமானாலும் நிகழலாம். அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய தைரியத்தையும் மனப்பக்குவத்தையும் இந்த ஆன்மீகம், இந்த உண்மையாகவே இந்த ஆன்மீகம் வந்து 100% ஒரு மனிதனுக்கு கொடுக்கும். அந்த பக்குவத்தை தைரியத்தை வளர்த்துக் கொள்வதுதான் ஆன்மீகம். 2 கேள்வி இதில். ஒன்று, இதில் எதுவுமே புதுசு கிடையாது, காலகாலமாக எல்லாருமே சொல்லிட்டாங்க. நீங்களே சொன்னது போல் எல்லா சித்தர்களும் சொல்லிட்டாங்க, எல்லா மரபுகளையும் சொல்லிட்டாங்க, எல்லா பேரும் சொல்லிட்டாங்க. அப்போ ஏற்கனவே தெரிஞ்ச விஷயத்த சொல்கிறதுக்கு ஒரு மகாவிஷ்ணு இருக்குது. ஏன் இருக்கக்கூடாது? இன்னும் 1000 மகாவிஷ்ணு தேவைன்னு சொல்கிறேன், இன்னும் 1000 பாண்டே சார் வேணும்னு சொல்கிறேன், இன்னும் 1000 மற்ற நபர்கள் இருக்கணும்னு சொல்கிறேன். பத்த மாட்டீங்க. இதில் இன்னும் பல பேருக்கு இந்த மக்களுக்கு வந்து ஆன்மீகம் சார்ந்த கருத்துக்கள், அறம் சார்ந்த விஷயங்கள் இன்னும் போய் சேரலன்னு தானே சொல்ல முடியும். வந்து அரியலூரில் விவசாயம் பண்ணிட்டு இருக்கக்கூடிய முருகேசன்கிற ஒரு விவசாயி வந்து, முருகேசன் வீட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய இன்னொரு முருகேசன் சொல்லி தரலான்ற அந்த முருகேசன்கிற விவசாயி செல்ஃப் கண்டென்ட்டாக இருக்கிறார். அவர் வந்து வெள்ளம் அடிச்சுட்டு போயிருது, நெல்லெல்லாம் வாடி போயிருது, ஐயோ கடவுள் என்னுடைய பாடாப்படுத்திட்டானே அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த விவசாயத்துக்கு ரெடியாகிறார். அவர் வந்து யாருமே இப்போ முருகேசனுக்கு சொல்லி கொடுத்தே ஆகணுன்றது என் நோக்கம் இல்லை. அவசியப்படுபவர்கள், இதை கற்றுக்கொள்ள வேண்டும் என்று நினைப்பவர்கள் தாராளமாக வந்து கற்றுக்கொள்ளலாம். விருப்பப்படுறவங்க கற்றுட்டு போகிறாங்க, ஃபீஸ் கொடுத்து கிளாஸ் கொடுத்து வர்றவங்க. ஃப்ரீயாகவும் கொடுக்குறோமே 100 மாணவர்களுக்கு. இப்போ நம்ம பௌர்ணமி கிளாஸ், இப்போ இன்னைக்கு சிவராத்திரி கிளாஸ் ஒன்று இருக்குது, முதலில் பதிவு செய்யக்கூடிய 100 மாணவர்களுக்கு வந்து இலவசம். ஏகப்பட்ட மாணவர்களுக்கு இலவசமாக கொடுத்துருக்கோம். மாணவர்களை தாண்டி ஏகப்பட்ட குடும்பஸ்தர்களுக்கும் இலவசமாக கிளாஸஸ் கொடுத்துட்டு தான் நீங்கள் வந்து தைப்பூசத்துக்கு ஒரு 1000 பேருக்கு நிகழ்ச்சி பண்ணோம், 1000 பேருக்குமே சாப்பாடு போட்டு இடம் கொடுத்து 1000 பேருக்குமே இலவசமாக தான் தீட்சை. எதை நீங்கள் ஒரு தத்துவமாக சொல்கிறீங்களோ அதை அரியூரில் விவசாயம் பண்ணுற முருகேசன் வந்து தன்னுடைய வாழ்க்கையாகவே வாழ்ந்துட்டு இருக்கிறார். பாராட்டணுன்றேன்.
நல்ல விஷயம் தான். இல்லை, அவருக்கு ஏற்கனவே தெரிஞ்சிருக்கின்ற ஒன்று, இதை எல்லாருமே சொல்லியிருக்கிறாங்க. 2, இந்து மக்கள், இந்திய மக்கள் அப்படி தான் வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. நம்ம வந்து கடவுளை பார்க்குறாங்க, எல்லாம் அவன் செஞ்சுன்றாங்க. அவங்க வந்து ஸ்டாலின் சரியில்லை, எடப்பாடி சரியில்லைங்கிற இடத்துக்கு போகிறது இல்லை. அவங்க வந்து கடவுள் நமக்கு விதிச்சிருக்காங்க, நீங்கள் சொன்ன அந்த கர்மா அது விதிச்சிருக்காங்க, நமக்கு அதுபடி நடக்கட்டும்னு சொல்லிட்டு போயிட்டு மகாவிஷ்ணு சொல்லி கொடுத்து, மகாவிஷ்ணு பேர் மாதிரி 1000 பேர் சொல்லி கொடுத்து தான் முருகேசனுக்கு புரிஞ்சாகணுன்றது கிடையாது. முருகேசனை மாதிரி இன்னும் பல லட்சம் மக்கள் உணர்ந்து வாழ்ந்துட்டு இருக்காங்க. இதை நான் என் வீடியோலேயே சொல்லியிருக்கேன். அவசியப்படுபவர்கள் வந்து கற்றுக்கொள்ளட்டும், தவறு இல்லையே. முருகேசன் வாழ்றது தப்புனே சொல்லி, முருகேசன் என்னை விட உயர்ந்த நிலையில் இருக்கலாம், முருகேசனோட அப்பா என்னோட மிக உயர்ந்த நிலையில் இருக்கலாம், முருகேசனோட புள்ள முருகேசனை விட உயர்ந்த நிலையில் இருக்கலாம். இது அவரவர் வாங்கி வந்த வரத்தை பொறுத்தது. அவர் என்கிட்ட தான் கற்றுக்கணும்னு சொன்னாதானே தப்பு. அப்படி கிடையாது. அந்த பேச்சு, அதோடைய விளைவு, அதோடைய எதிர்வினைகள் இதுக்கு பின்னாடி வந்து ஏதாவது ஒரு சதி இருக்கும், ஒரு உள்நோக்கம் இருக்கும், ஒரு திட்டமிட்ட செயல் இருக்கும்னு நினைக்கிறீங்களா, இல்லாட்டி அது நடந்தது நேர்ந்ததுன்னு நினைக்கிறீங்க? இல்லை, நான் அப்படி எது சதியா அப்படிலாம் பார்க்கல. அந்த நேரத்தில் இறைவன் ஏதோ ஒரு காரணத்திற்காக அதை வந்து வெளிப்படுத்தி இருக்கிறார். சரி, அதான் நான் வெளியில் வந்தோடனே சொன்னது தான். இறைவன் எதை செய்தாலும் ஒரு நல்ல காரணத்துக்காக தான் செய்வார். அதில் எனக்கு என்ன லெசனோ அதை எடுத்துக்கிட்டு நான் திருத்திக்கிட்டு அடுத்த கட்டத்தை நோக்கி நான் பயணம் பண்ணிட்டு இருக்கேன். இதே லெசன் இருக்குதா? இன்னும் கொஞ்சம் கவனமாக பேசணும். பப்ளிக்கில் இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் வந்து நீங்கள் சொன்ன மாதிரி இனிய உளவாக இன்னாத கூறல் கனி இருப்ப காய் கவர்ந்தட்டுன்ற மாதிரி இன்னும் கொஞ்சம் கவனமாக பேசணும் அப்படின்ற அந்த ஒரு முடிவுக்கு வந்திருக்கேன். அது உங்களுக்கான ஒரு பெரிய லெசனாக இருந்திருக்கு. அந்த லெசன் நான் கற்றுக்கிட்டு இருக்கேன். ஜென்ரலாக கவனமாக தான் இருப்பேன். அந்த நேரத்து இதுக்கு நான் வேற ஒரு காரணம் சொல்லுவேன், அதை ஏற்றுக்கொள்கிற மாதிரி இருக்காது. அதனால ஓகே, அந்த ஒரு விஷயத்திற்கு உண்டான அந்த விளைவை நானே ஏற்றுக்கொள்கிறேன். நிறைய இந்த காலத்தில் நம்ம வந்து நிறைய நவீன யுக குருக்கள் பார்க்குறோம். அது வந்து மாடர்ன் குருஸ், செல்ஃப் ஸ்டைல்டு குருக்கள் பார்க்குறோம். அந்த லிஸ்ட்டில் உங்களை சேர்க்கலாமா? நம்ம வந்து ஒரு கடவுள், இறைவன், கோவில் அப்படின்னு ஒரு வழிபாடு நடத்துகிற ஒரு ஏனே அந்த 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 பிராண்டே வைக்காங்க. நான் ஒரு வழிகாட்டி அப்படி வச்சுக்கோங்க, ஒரு ஜிபிஎஸ் சிக்னல் மாதிரி அந்த பாதைக்கு போகிறதுக்கு உண்டான வழியை காட்டக்கூடிய ஒரு வழிகாட்டி. குரு என்னை பொறுத்த வரைக்கும் அவரவர் உபதேச குரு, சூட்சம குருன்னு 2 பேர் இருக்காங்க. உபதேச குருன்றவங்க உபதேசத்தை சொல்லிக் கொடுக்க முடியும். சூட்சம குருன்றவர் தான் உண்மையான தத்துவத்தை, சாகா கல்வியை, மெய்ப்பொருள் தத்துவத்தை, திருச்சிற்றம்பல கல்வியை உள்ளே இருக்கக்கூடிய குரு தான் சொல்லித்தர முடியும். வெளியே இருக்கக்கூடிய குரு எவ்வளோ சொல்லிக் கொடுத்தாலும் புரிந்து கொள்ள முடியாது. ஸோ என்னை உபதேச குருன்னு கூட சொல்லலை, ஒரு வழிகாட்டி. சத்குரு ஜக்கிவாஸ்தேவ் வந்து ஜிபிஎஸ் அப்படிங்கிற நீங்கள் பயன்படுத்தின வார்த்தையை பயன்படுத்துகிறாரு, சொன்னார். ஆமாம், அவர் சொல்கிறாரு. அவர் வந்து குளோபல் பொசிஷனிங் சிஸ்டத்துக்கு பதிலாக குரு பொசிஷனிங் சிஸ்டம், குரு பொசிஷன், நான் குளோபல் பொசிஷனிங் சிஸ்டம் தான் நான். அவர் வந்து அந்த ஜிபிஎஸ் வந்து குரு பொசிஷனிங் சிஸ்டம்னு கன்வெர்ட் பண்ணுறாரு. ஸோ நான் தான் இந்த கடவுள் தன்மையில் கைடு அப்படிங்கிற அந்த வழிகாட்டி அப்படிங்கிற ஒரு இடம் வந்து நமக்கு எடுத்ததா, நமக்கு காலம் கொடுத்ததா? இதை எப்படி நான் சொல்ல முடியும்? நமக்கு உங்களை பற்றி தான் கேட்குறேன். இல்லை, என்னை பொறுத்தவரைக்கும் ரெண்டும் ஒன்று தான் சொல்கிறேங்க. நமக்கு எடுத்துக்கிட்டதுன்னு சொன்னாலும், காலம் நமக்கு கொடுத்ததுன்னு சொன்னாலும் அது கொடுக்கப்பட்டது தானே. எப்படி ரெண்டு இங்கே கிடையாது? அத்வைதம்ன்றாங்க ஒருத்தங்க துவைதம்ன்றாங்க. ரெண்டுமே ஒன்று தானே அட் த எண்டு. எப்படி ஒன்றா இருக்கும்? துவைதம்னா 2ன்னு அர்த்தம். துவைதம்னா 2. துவைதம் 2 இல்லைன்னு அர்த்தம். துவைதம்னா என்ன? 2ன்றாங்க. அது பெருசுப்பா, அதுல இருந்து வந்த சிறுசுன்றாங்க. ரெண்டும் ஒன்று தானே? இல்லை, அப்படி சொல்ல. துவைத்தம்னா 2, பெருசு சிறுசு வந்து அடுத்த சண்டை. துவைத்தம்னா 2 தான். ஆனா மேட்டர் அதான், துவைத்தம்னா 2 இல்ல. ஆனா துவைதம்னா என்னன்னா பேரொலியில் வந்து சிறு ஒலி. இந்த பிரச்சனை பல வருட காலமாவே இருக்கு. ஆனா என்னை பொறுத்த வரைக்கும் நான் 2ஐயும் ஒன்றாக தான் பாக்குறேன். அவங்க வந்து கடல் தண்ணீரில் இருந்து ஒரு கிளாஸ் வாட்டர் எடுத்தாலும் உங்களுக்கு தண்ணியோட குவாண்டிட்டி கம்மியா இருக்கும், இருந்தாலும் அது கடல் தண்ணீர் தான். ஆமா, அதான் அப்படித்தான் பாக்குறேன். அதான் துவைதம்னு பாக்குறேன். ஒரு கட்டத்தில் அந்த கடல் தண்ணீரில் இருக்கக்கூடிய கிளாஸ் ஆஃப் வாட்டர் மறுபடியும் கடலுக்குள்ள ஊத்திட்டீங்கன்னா இது அத்வைதம்னு பாக்குறேன். எல்லாம் ஒன்று தான் பாக்குறேன். என்ன துவைதமும் அத்வைதமும் ஒண்ணுன்னு எப்படி சொல்றீங்கன்னு தெரிஞ்சு இப்போதானே விளக்கம் கொடுத்தானே. இல்லைங்க, 2 வேற பேரொலி எங்கும் வியாபித்து வந்து அத்வைதத்தை நீங்க கடைபிடிக்கிறீங்க அர்த்தம். அத்வைதம் நான் என்னோட இல்லை, ஆக்சுவலாக நீ கேட்ட கேள்விக்காக ஆன்சர் பண்ண. ஆனால் நான் ஃபாலோ பண்ணுறது அத்வைதம். அதான் சொல்லுறேன். அதான் நீங்கள் வந்து 2ம் ஒன்று தான் அப்படின்னு நீங்கள் சொல்ல வரீங்க. 2ம் ஒன்று தான். கடலுக்குள்ளே இருந்து எடுக்கிற தண்ணி தான், ஒளியிலேருந்து வரக்கூடிய 100 மெழுகுவர்த்தி ஏற்றினாலும் ஒளி வந்து அத்வைதம். ஆமாம், சொல்லலாம். துவைத்தம்னு ஒரு தத்துவம் இருக்கு. 2ம் ஒன்று தான் நீங்கள் சொன்னீங்களே, அது எப்படின்னு என்னுடைய புரிதல் அப்படி பார்க்குறேன். அதுக்கு பல பேர் பல புரிதல்கள் வச்சிருக்கலாம். இல்லை சார், மறுபடியும் அதுக்கு சண்டைக்கு வராதிங்க. நான் சண்டைக்கு நீங்கள் வந்து நீங்கள் அந்த என்னோட புரிதல் எப்படி பார்க்குறேன்னா எல்லாம் ஒன்று தான், எல்லாமே ஒன்றுதான், அது இல்லாமல் எதுவும் இல்லை. அவன் அனுமதியின்றி இங்கே ஓரணுவும் அசையாது. புரோட்டான் எலக்ட்ரான் நியூட்ரான் இல்லாமல் எந்த பொருளும் இல்லை. மெய்ப்பொருள் இல்லாமல் எதுவும் இல்லை. வேதம் 4லும் மெய்ப்பொருளாவது நாதன் தான் நமச்சிவாயமே. எல்லாமே ஒண்ணுதான், ஒரு பொருள் தான்.
இதுதான் இதில் நீங்கள் பயன்படுத்தின வார்த்தையில் துவைத்தம், அத்வைதம், விசிஷ்டாத்வைதம்னு இருக்கு. மொத்தம் 3 வந்து நம்முடைய குருமார்கள் சொல்லியிருக்கிறாங்க. நீங்கள் வந்து அத்வைத்தம் இருக்கிறீங்க, அது உங்களுடைய முழுமையான உரிமை. ஆனால் துவைத்தம்ங்கிறது வேற சாப்டர், வேற கிளாஸ், அது வந்து வேற விஷயம். அதே மாதிரி விசிஷ்டாத்வைதங்கிறது வேற. அது உங்களுடைய புரிதல், என்னுடைய புரிதலுக்கு நான் குருமார்கள் சொல்லியிருக்காங்க. நீங்கள் அதை நான் நினைக்கிற ஒன்று ஏற்கனவே நான் உங்களை சொல்ல, நான் அந்த இடத்துல நான் ப்ரீச்சிங் நான் வரல, எனக்கு தெரியாது. நான் சொல்கிறது மொத்தம் 3 இருக்குன்னு நான் சொல்ல வர்றேன். நீங்கள் இதில் அத்வைதத்தை நீங்கள் எடுத்துருக்கிறீங்க. நான் எல்லாமே ஒன்றா தான் நான் பார்க்குறேன். அத்வைதத்தை நீங்கள் எடுத்துருக்கீங்க. வள்ளலாரை நீங்கள் வந்து அடிக்கடி மேற்கோள் காட்டுறீங்க. திடீர்னு இடையில வந்து வள்ளலார் வந்து ஒரு பெரிய சைவர் அப்படின்னு ஒரு சொல்கிறாங்க. அவர் வந்து பெரிய சைவ சித்தர் அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை அவர் வந்து பகுத்தறிவுவாதி அவர் நினைச்சு சொல்கிறாங்க. உங்களை பற்றி உங்களுடைய புரிதல் வள்ளலார் பற்றி? ஸோ அவர் ஒரு சன்மார்க்கி, எல்லா உயிர்களையும் தன் உயிர் போல நேசிக்கக்கூடியவர், ஜாதி மதங்களுக்கெல்லாம் அப்பாற்பட்டவர், பகுத்தறிவை தாண்டிய பகுத்தறிவு பெற்றவர். அவர் எழுதக்கூடிய அந்த விளக்கங்களுக்கெல்லாம் நம்மளால் இன்று வந்து அதுக்கு நம்ம பொருள் விளக்கம் சாதாரண மனிதர்களை வந்து கண்டுகொள்ள முடியாது. ஒரு 100 சாக்ரட்டிஸ், ஒரு 100 ஆல்பர்ட் ஐன்ஸ்டைன், 100 நிக்கோலா டெஸ்லா ஒன்றாக சேர்ந்தவர் வள்ளல் பெருமான் என்று கூறலாம். இல்லை அவர் வந்து கடவுளை ஏற்கக்கூடிய தத்துவத்தில் இருக்காருன்னு நீங்கள் சொல்லுவீங்களா, சிவனை ஏற்கக்கூடிய தத்துவத்தில் இருக்காருன்னு சொல்லுவீங்களா? அதுதான் நான் சைவருங்கிற அவர் ரொம்ப வந்து புரிஞ்சுது. ஏன்னா நீங்கள் வந்து நெத்தியில் பட்டை போடுறதே கிடையாதுன்னு சொல்லிட்டு நீங்கள் அறளைத்துறை வெளியிடக்கூடிய படங்கள்லையோ, தமிழ்நாடு அரசு வெளியிடக்கூடிய படங்கள்லையோ வள்ளலார நெத்தியில் இதுமெல்லாம் பால் நெத்தியாக தான் விடுறாங்க. மகாவிஷ்ணு பால் நெற்றியாக இருக்கிறத தான் பார்க்குறேன். அது அந்த தத்துவத்தை நான் புரிஞ்சுக்கிறேன். நான் கேட்குறேன், மகாவிஷ்ணு பால் நெற்றியாக இல்லை, பால் நெற்றிக்குள் இருக்கக்கூடிய ஜோதி உங்களுக்கு தெரியவில்லை என்று. அது எனக்கு நான் இங்கே தரேன், நான் வந்து சொன்னேன். அதில் என்ன சந்தேகம்? அதில் நான் தெரிஞ்சுக்கிற அளவுக்கு நான் பெரிய ஆளாக இருப்பேன். எனக்கு அது ஒரு சந்தேகமே இல்லையே. நெற்றிக்கு நேரே புருவத்துக்கு இடைவெளியில் உற்று உற்று பார்க்க ஒளிவிடும் மந்திரம், பற்றுக்கு பற்றாய் பரமன் அமர்ந்த இடம். இட்டுக்கொள்ள கூடாது என்பது அப்படிலாம் கிடையாது. நெற்றிக்கண்ணை தான் அவசியப்பட்டா நான் இட்டுக்கொள்வேன், அவ்வளவுதான். நெற்றிக்கண்ணை சொல்றீங்களா நீங்க? உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய ஆன்ம ஜோதியை சொல்கிறேன். உச்சிக்கு கீழடியோ அண்ணாவிற்கு மேலே வைத்த விளக்கு நித்தமும் எரியதடி வாழை பண்ணி, உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய ஜோதி அவசியம். ஓகே, அது தனி சாப்டர். இப்போ நீங்கள் கேட்ட கேள்விக்கு வரேன். அதாவது சிதம்பரம் ராமலிங்கம் ஐயாவுடைய பேர், ஒரிஜினல் பேர் வந்து சிதம்பரம் ராமலிங்கம் என்று வந்து கூறுவார்கள். அவர் ரொம்ப விருப்பப்பட்ட தெய்வம் யார் அப்படின்னா சிவபெருமான். சிதம்பரம் நடராஜர் அவர் ரொம்ப விருப்பப்பட்டு கும்பிட்டது. ஒரு காலகட்டத்திற்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அவருடைய குறிப்புகளில் படித்து கொண்டே வரும்போது அவர் ஃபைனலாக என்ன சொல்கிறாரு அப்படின்னா, சிதம்பரம் நடராஜர் என்பது நடனம் புரியக்கூடிய இடம், அது வெட்டவெளி என்று கூறுகிறார்கள். அதை தாண்டி ஒன்று இருக்கிறது, அதுதான் ஜோதி வடிவமாக இருக்கிறது, அருட்பெரும் ஜோதி என்று கூறுகிறார். ஸோ அவர் வந்து ஒரு காலகட்டம் வரைக்கும் சிவம் என்று கூறுகிறார். சிவத்தை கடந்ததுக்கு அப்புறம் அறிவு நிலை உயர்ந்த நிலைக்கு வந்து போகும்போது சுத்த தேகம், பிரணவ தேகம், ஞான ஒளி தேகம், அறிவு நிலை முதிர்ச்சி அடைய ஒரு காலகட்டத்திற்கு மேல் அவர் வந்து சிவன் என்று குறிப்பிடவில்லை, அவர் அருட்பெரும் ஜோதி ஆண்டவர், எங்கும் நிறைந்து இருக்கக்கூடிய பரம்பொருள் என்று குறிப்பிடுகிறார். நம்ம சிதம்பரம் நடராஜ கோயில் அதான சொல்றாங்க. அவர் வெட்டவெளி வரைக்கும் தான் சொல்றாங்க, அதை கடந்து சொல்லல. அதுதானே உங்களுக்கு வெளியே தானே சொல்றாங்க. அது வந்து வெட்டவெளிக்கு மேலும், அதாவது ஐயா அவர் என்ன சொல்றாருன்னா, எல்லாருக்கும் இப்போ சைவ சித்தாந்தங்களில் துரியம் வரைக்கும் சொல்றாங்க. மூலாதாரம், சுவாதிஷ்டானம், மணிப்பூரகம், அநாகதம், விசுத்தி, ஆக்ஞா, சகசரா அல்லது துரியம் என்று சொல்கிறார்கள். திருமூலர் அதை கடந்து 2 துரியம் போறார். ஜீவ துரியம், துரியத்தை கடந்து ஒரு துரியம் சொல்றார், ஜீவ துரியம். அப்புறம் அதை கடந்து இன்னொரு துரியம் சொல்றாரு, பரதுரியம். சைவ சித்தாந்தங்கள் துரியம் வரைக்கும் சொல்லுது. சைவ சித்தாந்தங்களை கடந்து போறார் யாரு? திருமூலர் போறார். ஜீவதுரியம், அப்புறம் பரதுரியம், அப்புறம் சிவதுரியம். வள்ளலார் அதை கடந்து போறார். இப்போ இல்ல அதை கடந்து ஒரு துரியம் இருக்குன்னு போறார். என்ன? சுத்த சிவதுரியம்னு ஒன்று போறார். அப்புறம் சுத்த சிவ துரியாதிதம் அப்படின்னு ஒன்று போறார். அப்புறம் அருட்பெருஞ்சோதி நிலை, துவாதசாந்தம், அப்புறம் அருட்பெருஞ்சோதி நிலை வரைக்கும் போறார். இப்போ எங்க வெட்டவெளி ரொம்ப கீழ்நிலையில தான் இருக்கு. வெட்டவெளி சிதம்பரம் நடராஜர் அவர்களுடைய தரிசனம் என்பது வெட்டவெளி ரகசியம், ஒன்றும் இல்லைன்னு காட்டுறார். வள்ளல் பெருமான் என்ன எழுதியிருக்கிறாருன்னா, திருவருட்பால சுத்த சன்மார்க்கத்தில் என்ன குறிப்பிடுறாருன்னா, இல்லை, வெட்டவெளியையும் தாண்டி சிவனை முழுமையாக ஏற்றுக்கொண்டவர். சிவதுரியம்னு சொன்னீங்களே, சிவதுரிய அதீதம்னு சொன்னீங்களே, அதெல்லாம் சிவன் கிடையாதா? இல்ல அவர் சொல்றாரு, அதுக்கு இல்ல நீங்க சிவனை இல்ல வள்ளலாரை தான் கேட்கணும். அது நீங்க அவர் எழுதுனதை நீங்க ஃபாலோ பண்றீங்க. நீங்க சொன்னால எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு சொல்றேன். நீங்க என்ன ஒரு 5-6 படியில சொல்றீங்க, எனக்கு எதுவுமே புரியல எனக்கு. அதனால நான் இல்ல எனக்குமே அவர் சிவனை தாண்டி போயிட்டாருன்னு சொன்னீங்க, சைவத்தை தாண்டி போயிட்டாருன்னு சொன்னீங்க. நீங்க பயன்படுத்திட்டே வர வார்த்தையில கவனிக்கிறேன். சிவதுரியம் அப்படின்னு சொல்றீங்க, ஜீவதுரியம் சொல்றீங்க, பரதுரியம் சொல்றீங்க, சிவதுரியம் சொல்றீங்க, சிவதுரிய அதீதம்னு சொல்றீங்க. சுத்தி சிவன் தானே வர்றாருன்னு யோசிச்சேன். அவர் எழுதியிருக்கிறது சொல்றேன். இல்லை சிவன் இல்லை, சிவனை கடந்து போயிட்டாரு, வெளி இல்லை, வெளியே கடந்து போயிட்டாருன்றீங்க. நீங்கள் சொன்ன விஷயத்தில் எனக்கு இந்த விஷயங்கள் எதுவுமே நான் கேட்டதில்லை. நான் திரும்ப என்னுடைய அஞ்ஞானத்தை நான் முதல்ல பதிவு பண்ணிட்டே தான் நான் போகிறேன். ஆனால் நீங்கள் சொன்ன இடங்களில் சிவதுரியம் தானே வந்து நிற்கிதுன்னு கேட்குறேன். சிவதுரிய அதீதமும் நீங்கள் கடைசியில் அங்கே தான். அப்படித்தான் அவர் எழுதியிருக்கிறார் என்று கூறுகிறேன்.
இப்போ நீங்கள் வள்ளலார் ஏன் இப்படி எழுதினாருன்னு கேட்டிங்கன்னா எனக்கு எப்படி பதில் சொல்ல முடியும்? நான் அவரை கேட்குறது, நான் மகாவிஷ்ணு கேட்குறேன். மகாவிஷ்ணுக்கு தெரிஞ்ச அளவுக்கு அவர் எழுதினதை சொல்ல முடியும். அவர் ஏன் அப்படி எழுதினார்? இப்போ திருமூலருமே வந்து சிவம் என்று தான் கூறுகிறார். அன்பும் சிவமும் இரண்டென்பர் அறிவிலார், அன்பே சிவமாவது ஆறும் அறியிலார், அன்பே சிவமாவது ஆறும் அமர்ந்த பின் அன்பே சிவமாய் அமர்ந்திருந்தாரே அப்படின்னு சொல்லி எழுதுறாரு. அப்படின்னா அவரும் எங்கும் நிறைந்து இருக்கக்கூடிய அந்த வல்லமையை சிவம் என்று ஒரு சிலர் வந்து குறிப்பிடுகிறார்கள், ஒரு சில பேர் விஷ்ணுன்னு குறிப்பிடுறாங்க. இது சைவமா வைணவமான்னு நம்ம பேசுறதை விட ஏதோ ஒரு கண்டென்ட் வந்து இறைநிலை உணர்வதற்கு சைவமா வைணமாங்கிறது வந்து ஏற்றவர்கள்ட்ட வரக்கூடியது. நான் வந்து ஏற்றவர்களுக்கு முன்னாடி இருக்கக்கூடியவர்கள்ட்ட நான் பேசுகிறேன். நம்ம வந்து அரசாங்கம் வந்து சைவர் கிடையாது, ஒரு கிட்டத்தட்ட பகுத்தறிவாதிங்கிறமான ஒரு முயற்சியில் நடக்கிறதுனால அவர் எங்கே இருக்கிறாருன்னு அப்போ நீங்கள் வள்ளலார் அடிக்கடி மேற்கோள் காட்டுறதுனால உங்களை நான் கேட்குறேன். என்னுடைய புரிதலுக்கு தகுந்தவரை அவர் அனைத்து உயிர்களுக்கும் பொதுவானவர், அதில் மாற்றுக்கிறது இல்லை. எல்லாரும் தான் வள்ளலாரை ஆராய்ச்சி பண்ற எனக்கு இல்லை. சிவன் வந்து எல்லா உயிருக்கும் பொதுவானவர் தான், விஷ்ணு வந்து எல்லா உயிருக்கும் பொதுவானவர் தான், ஆண்டாள் எல்லா உயிருக்கும் பொதுவானவர் என்று சொல்ல, சக்தி வந்து எல்லா உயிருக்கும் பொதுவானவர் தான். சிவன் என்றால் ஆப்ஜெக்ட், சிவம் என்றால் அது வந்து ஒரு தன்மை. இங்க வந்து ஆப்ஜெக்டை குறிப்பிடல, அவர் சிவம் என்று குறிப்பிடுகிறார். சிவம்னா தன்மை. இப்போ எப்படி இஸ்லாத்துல வந்து அல்லாஹ் அப்படின்னா எங்கும் வியாபித்திருப்பவர், எங்கும் நிறைந்திருப்பவர், அந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா தமிழ்ல பயன்படுத்தின எல்லாரும் பயன்படுத்தின ஒரு வார்த்தை சிவம். அது ஒன்றும் தவறு இல்லையா? அதுல என்ன தவறு இருக்கு? தவறு நான் சொல்றது அதுதானே சைவம்னு வந்து நிக்குது. அவருக்கு அந்த சிவபெருமானின் மீது கொண்ட இப்போ அருட்பெருஞ்சோதி ஆண்டவரை தான் நான் இப்போ ஏற்றுக்கொள்கிறேன். ஆனா வந்து எனக்கு முருகப்பெருமான் மேல அளவு கடந்த காதல். சில நேரங்களில் சண்முகா சரணம்னு சொல்லுவேன், சில நேரங்களில் ஓம் சரண பவன் வந்து சொல்லுவேன். இப்போ நான் எப்படி பார்க்குறேன்னா முருகப்பெருமானும் அந்த பேரொழியிலிருந்து தோன்றியவர் தான் வந்து பார்க்குறேன். அதுக்காக முருகப்பெருமானை விட்டு கொடுக்குறேன்றது எப்படி விட்டு கொடுக்க முடியும்? அந்த வகையில் என்னுடைய புரிதல் நான் எப்படி பார்க்குறேன்னா, வள்ளல் பெருமானுக்கு சிவத்தை ரொம்ப பிடித்தது, சிவபெருமானை வந்து ரொம்ப வந்து பிடித்தது. ஒரு காலகட்டத்திற்கு மேல் வந்து பார்த்தீங்கன்னா அந்த நிலையை பார்த்ததும் அந்த நிலையிலிருந்து இந்த நிலைக்கு வந்த சிவனாகவும் அவர் பார்த்திருக்கலாம், இல்லை ரெண்டும் ஒன்றாக கூட பார்த்துருக்கலாம். அதனால சுத்த சிவதுரியம், சுத்த சிவ துரியாதீதம், துவாதசாந்தம், அப்புறம் அருட்பெருஞ்சோதி நிலை வரைக்கும் சொல்லியிருக்கலாமே. துவாதசாந்தத்தையும் அருட்பெருஞ்சோதி நிலையும் விட்டுட்டீங்க நீங்கள். அதில் வந்து சிவம்னு அவர் மென்ஷன் பண்ணல. நல்ல விஷயம் தானே. அருட்பெருஞ்சோதி ஆண்டவர்னு தான் சொல்றாரு எல்லா இடத்துலையும். சிவனை வந்து சொல்லல, சிவம் அப்படிங்கிறத சொல்லலைன்னா நல்ல விஷயமா அது? இல்லை, நீங்க தான் அப்படி கேட்டீங்க, எனக்கு தெரியாது. இல்லை ஒவ்வொரு வார்த்தையிலையும் சிவன் நீங்க சொன்ன வார்த்தை கொஞ்சம் யோசிச்சுட்டே வந்ததுன்னு நீங்க அடுத்த ரெண்டு இதில் சிவம்னு வரலன்னு உங்களுக்கு தெரியப்படுத்துறேன். விட்டுட்டாரு, அந்த ரெண்டு வார்த்தையில விடுறாருன்னு நீங்க கேட்ட கேள்விக்கு பதில். சிவத்தை விரும்பினாருன்றீங்க, பகுத்தறிவாதின்னு சொல்றீங்க, அப்ப ஏங்க எல்லா வார்த்தையிலும் சிவம்? இப்படி ரெண்டு விதமா பார்க்கறாங்க, நீங்க அதுல புலங்குறீங்க. அதனால கேக்குறேன். நான் வந்து ரெண்டு பக்கம் இல்லை, எனக்கு தெரியும் அனைத்து உயிர்களுக்கும் பொதுவானவர், அதில் மாற்று கருத்தே கிடையாது. அப்படித்தானே நமக்கு வந்து எல்லா இந்த மார்க்கங்களும் சொல்லுது. 6 சன்மார்க்கம்னு 6 மார்க்கம் சொல்றாங்க. அது வந்து சைவம், வைணவம், காணபத்தியம், கௌமாரகம், சாக்தம், சௌரம் எல்லாமே சொல்றாங்க. இந்த 6மே அதுதானே சொல்லுது. சூரியன் எல்லோருக்குமானவர். சூரியன் வந்து யாராவது ஒரு நபருக்கோ ஒரு மதத்துக்கோ கொடுக்குறாரா? விஷ்ணு வந்து எல்லாருக்கானவர், ஏதாவது ஒருத்தர் தான் கொடுப்பான்னு சொல்லி சொல்றாரு. அம்மா சக்தியம்மா எல்லாருக்கானது. முருகன் நீங்கள் அழகாக கொடுப்போம் எல்லாருக்கும். காணபத்தியம் எல்லாருமே எல்லாருக்கும். யார் வந்து பிள்ளையார் வந்து யாருக்கும் கொடுக்க மாட்டாங்க. பிள்ளையார் தானே ஈஸியஸ்ட் அக்சசபிள் தெய்வமாக இருக்கிறாரு. அப்போ இதில் இந்த 6 மார்க்கங்களில் எந்த மார்க்கும் ஒரு குறிப்பிட்டவருக்கானதாக இருந்திருக்கு? நல்லது தானுங்க, அதை தான் நானும் சொல்கிறேன். எது ஒருத்தங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கோ அதில் ட்ராவல் பண்ணட்டும். இதில் தான் ட்ராவல் பண்ணணும்னு நம்ம எப்படி சொல்ல முடியும்? இந்த மார்க்கம் தான் உனக்கு சரியான மார்க்கம்னு யாருமே சொல்லலையே. உனக்கு இந்த மார்க்கம் பிடித்திருந்தாலும் இந்த மார்க்கத்தில் பயணம் செய். ஒருத்தங்க சூஃபிசம் ஃபாலோ பண்ணுறாங்க, ஒருத்தங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா சன்மார்க்கம் ஃபாலோ பண்ணுறாங்க, ஒருத்தங்க வந்து சகஜ மார்க்கத்தை ஃபாலோ பண்ணுறாங்க, ஒருத்தங்க வந்து கிறிஸ்டியானிட்டி ஃபாலோ பண்ணுறாங்க, ஒருத்தங்க வந்து புத்தருடைய மார்க்கத்தை ஃபாலோ பண்ணுறாங்க, ஒவ்வொருத்தங்க டாவோயிசம் ஃபாலோ பண்ணுறாங்க. அவங்களுக்கு எது கம்ஃபர்டபுளாக இருக்கோ அது அதில் பாதை வெவ்வேறாக இருந்தாலும் டெஸ்டினேஷன் ஒன்று தானே. மகாவிஷ்ணு எதை ஃபாலோ பண்ணுறாரு, இல்லாட்டி மகாவிஷ்ணுவை ஃபாலோ பண்ணால் எது கிடைக்கும்? பிற உயிர்களுக்கு நீ செய்யும் சேவை தான் ஆன்மீகம். நான் மகாவிஷ்ணு இதை தான் ஃபாலோ பண்ணுறாரு. ரொம்ப நன்றி. இவ்வளோ நேரம் உங்களுடைய கருத்து, உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி நன்றி. உங்களுடைய நல்ல நோக்கம் நிறைவேற வாழ்த்துக்கள். குருவே சரணம். நன்றி.